எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பிஓ எக்ஸாம் இன்னைக்கு முதல் நாள், முதல் வகுப்பு தமிழோடு ஆரம்பிக்கிறதா நமக்கு வழக்கம். ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து தமிழ் தான் பிரதானமாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறோம். அதே போல் பிஓ எக்ஸாமு எப்போ கால்பர் வரப்போகுது அப்படின்ற பெரும் ஆவலோட நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். நம்ம கடந்த ஒரு வருட காலமாக வெவ்வேறு போட்டித் தேர்வுகளுக்கு நம்ம அப்பீர் ஆகிட்டு அதில் சிலருக்கு வெற்றி கிடைத்திருக்கலாம், சிலருக்கு தோல்விகள் கிடைத்திருக்கலாம், சிலருக்கு எழுதுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். இப்படி 3 விதமாக நீங்கள் இருந்திருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் அனைவருமே வெற்றியை நோக்கி தான் நம்ம நகர்றோம். வெற்றி மட்டுமே ஒற்றை இலக்காக தான் நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்றத எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம இந்த டெட்டு எழுதியிருக்கீங்க நிறைய பேர். டெட்டு எழுதிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேருக்கெல்லாம் நல்ல மார்க் வந்திருக்குது. சில பேர் வந்து எஸ்ஜிடி எழுதுறீங்க, ஒரு தெளிவான முடிவுக்கு போயிட்டீங்க. சில பேர் வந்து யூஜிடிஆர்பி எழுதலாமா வேணாமா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு ஆசிலேஷன். அது இல்லாமல் எல்லாரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, இந்த பிஓ அல்லது யூஜிடிஆர்பி அல்லது எஸ்ஜிடி இந்த வருஷத்துக்குள்ளே இந்த இதில் கால்பர் வருமா அப்படின்ற மிகப்பெரிய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ இந்த டிசம்பருக்குள்ளே வரலனாலும் அடுத்த ஆண்டு நிச்சயமாக வரும். என்னைக்குனாலும் தேர்வு வச்சு தான் ஆகணும். அதனால் நீங்கள் படிக்கிற வேலையை நீங்கள் சிறப்பாக படிச்சுட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா என்னைக்கு கால்பர் வருதோ அன்னைக்கு நீங்கள் ஈஸியாக அடிக்க முடியும். இல்லை சார், எனக்கு கால்பர் வந்தால் தான் படிக்கிறதுக்கே நல்ல ஆர்வம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா திடீர்னு கால்பர் பண்ணிட்டா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே ஒரு நீண்ட கால திட்டமாக தான் போட்டு தான் படிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் என்று சொல்லக்கூடிய டிஎன்பிசியில் ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுட்டான்னா ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க. அந்த எக்ஸாமில் வரல அப்படின்னாக்கா அடுத்த எக்ஸாம் எழுதுவாங்க. அதுலேயும் வரலன்னாக்கா அடுத்த எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்க நோக்கம் அதில் வேலை வாங்குறது மட்டுமே நோக்கம். இப்போது டிஆர்பியை நம்பி கொஞ்சம் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க. ஆசிரியர் பணி தான் பிரதான பணி அப்படின்றதுக்காக ஆசிரியர் பணிக்கு போகிறதுன்னு இன்றைக்கி இருக்கிறீங்க. இந்த ஆசிரியர் பணியில் அதை விட கொஞ்சம் மேம்படுத்தப்பட்ட பணி, ஒரு அதிகார பணி அப்படின்னாக்கல பிஇஓ அப்படின்றது பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். இது எல்லாமே இடைநிலை ஆசிரியர்கள் தான். நீங்கள் நிறையா அந்த பிஇஓவை பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கான அதிகாரங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய இடைநிலை ஆசிரியர்கள் அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நாமளும் வந்து பிஓஓ ஆயிடணும் அப்படின்னு ஒரு லட்சிய கனவோடு தான் இன்றைக்கி உள்ளே வந்திருப்பீங்க. சில பேர் வந்து கால்பர் வந்த பின்னாடி படிக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. எப்படி இருந்தாலும் 51 போஸ்ட்டு தான். 51 போஸ்ட்டில் வந்து இதுக்கே வந்து குறைந்தபட்சம் 1 லட்சம் 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து போட்டி போடுவாங்க. அப்போ ஒரு போஸ்ட்டுக்கு என்ன காம்படிஷன் அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் அப்ளை பண்ணுற எல்லாமே பாஸ் பண்ண முடியாது இல்லையா? வெறுமனே 51 பேர் தான் பாஸ் பண்ண முடியும். அப்போது 1 லட்சம் பேர் போடுறாங்க அப்படின்னா 51 பேர் தான் பாஸ் பண்ண முடியும். அப்படின்னா எவ்வளவு? 99,949 பேர் ஃபெயில் ஆயிடுவோம் இல்லையா? அப்போ 51 பேர் மட்டும் தான் பாஸ் பண்ணோம். அப்போ நம்ம அந்த 51 பேரில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும்னா கால்பர் எப்போ வந்தாலும் நான் அடிக்கிறதுக்கு தயாராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி மனநிலையில் நீங்கள் ஆரம்பிக்கணும். இன்னைக்கு எப்போ ஆரம்பித்தாலும் அந்த ஒரு போஸ்ட் எனக்கு தான் அப்படின்ற ஒரு நல்ல முடிவில் உள்ளே இறங்கி படிக்க ஆரம்பிச்சிங்களா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். சரி, நம்ம காஞ்சிக்ஷன் டிஎன்பிசி பயிற்சி மையத்தில் இதுக்கு என்ன அனுபவம் இருக்குது அப்படின்றதுக்காக நம்ம ஆசிரியர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறாங்க. இந்த பிஓவை பொறுத்தளவுக்கு காம்படிட்டிவ் சிலபஸ் தான், நல்ல சிலபஸ்ஸு. டிஎன்பிசிக்கு கொடுத்துருக்கிற சிலபஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அதை விட டிஎன்பிசியில் கொடுத்துருக்கிற தமிழை விட இங்கே கூடுதலான தமிழ் தகவல் தான் இருக்குது. என்ன, நீங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸே பார்த்துருப்பீங்க, ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா இலக்கியத்தினுடைய வரலாறு, தமிழ் இலக்கிய வரலாறு. அது நிறைய இருக்குது. சங்க காலத்துலேருந்தே இருக்குது. சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரையிலான சங்க இலக்கிய வரலாறுகளை பற்றி நீங்கள் படிக்கணும். அது ஆய்வுகளை பற்றி படிக்கணும். அப்போது வினாக்கள் வந்து ரொம்ப நுட்பமாக இருக்கும். அப்போ அதை மட்டும் தான் நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். இப்போது நமக்கு அந்த தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியதில் டிஎன்பிசியாக இருந்துச்சுன்னா 100 வினாக்கள் இருக்கும் அப்படின்றது தெரியும். எஸ்ஜிடியாக இருந்தாக்கில் உங்களுக்கு எப்படி இருக்கும், மொத்தத்தில் 60 வினாக்கள் இருக்கும் அப்படின்றது தெரியும். 60 வினாக்களில் 10 தமிழ் வந்து தகுதி தேர்வுக்கு எடுத்துக்குவாங்க, 10 வந்து உங்களுக்கு மார்க் எடுத்துக்கோங்க, மதிப்பெண்ணுக்கு எடுத்துக்கோங்க. அதே போல் தான் இங்கேயுமே வந்து பிஓ தேர்வில் எப்படி இருக்குன்னா, மொத்தம் பிஓ தேர்வில் இருக்கக்கூடிய வினாக்கள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 வினாக்கள் இருக்கும். 180 வினாக்கள் இருக்கும். மொத்தம் பிஇஓவில் 180 வினாக்கள் இருக்கும். ஐயா வாங்க, 180 வினாக்கள் இருக்கும். இந்த 180 வினாக்களில் முதல்ல 1லேருந்து 30 வரை இருக்கக்கூடிய தமிழ். இதில் 150 வினாக்களில் 60 வினாக்கள் தமிழ் இருக்கும்.
60 வினாக்கள் தமிழ் இருக்கும். மொத்தம் 180 வினாக்கள் பிஓ எக்ஸாமுக்கு. இதில் 60 வினாக்கள் தமிழ் மட்டுமே இருக்கும். சரியா? அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் வரக்கூடியதில் பார்ட் 1ன்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1ல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா தகுதி தேர்வுன்னு அர்த்தம். அதில் 1லேருந்து 30 வரை தமிழ், 1லேருந்து 60 வரை தமிழே தான். ஃபஸ்ட்டு 30 வரை இருக்கக்கூடியது எலிஜிபிலிட்டிக்கு கொடுக்கக்கூடிய 30 வினாக்கள். அந்த 30 வினாக்களில் மார்க் எவ்வளோ கொடுத்துருப்பான்னா 50 மார்க் கொடுத்துருப்பான். 30 வினாக்களுக்கு 50 மார்க் கொடுத்துருப்பான் தமிழில். ஃபஸ்ட்டு மொத்தம் 180 வினாக்கள். ஆனால் மதிப்பெண் வந்து 150க்கு தான். அதில் 30 வினாக்கள் வந்து தகுதி தேர்வு கொடுத்துட்றான். அதில் 1லேருந்து 30 வரை, முதல்ல 1லேருந்து 30 வரை தமிழ் வினாக்கள் இருக்கும். 30 வினாக்களுக்கு 50 மார்க் கொடுத்துருப்பான். எப்படின்னா கொஷின் நம்பர் 1லேருந்து 20 வரை இருக்கக்கூடிய வினாக்களுக்கு ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க். அப்போ ஒவ்வொரு கொஷினுக்கும் 2 மார்க் அப்படின்னாக்கல 20 × 2 எவ்வளவு? 40. அப்போ 40 மார்க். அடுத்து 10 கொஷின் இருக்கு, மொத்தம் 30 கொஷின்ல. அப்போ 21லேருந்து அடுத்து வரக்கூடிய 21லேருந்து 30 வரை வரக்கூடிய 10 வினாக்களுக்கு ஒரு வினாவுக்கு ஒரு கொஷின். அப்படின்னா 10 வினாவுக்கு 10 கொஷின், 10 மார்க். அப்போ 10 இங்கே ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? 40. அப்போ எவ்வளோ ஆகுது? மொத்தம் 50 மார்க் ஆகுது. வாங்க உட்காருங்க. இந்த 50 மார்க்கில் நாம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா 40% மதிப்பெண் எடுத்தால் தான் எலிஜிபிள் ஆகும். தமிழில் 40% எடுக்கணும். அப்போ 50 மார்க்கில் 40% அப்படின்னா எவ்வளோ எடுக்கணும்? 20 மார்க் எடுத்தால் போதுமானது. மார்க்கு தான், கொஷின் சொல்லலை. 20 மார்க் எடுத்தால் போதும். அப்போ தமிழில் வரக்கூடிய மொத்தம் 60 வினாக்கள் இருக்குது. பார்ட் 1ல் பகுதியில் ஃபஸ்ட்டில் வரக்கூடியதில் 30 வினாக்கள் இருக்கும். அந்த 30 வினாக்களில் எவ்வளோ மார்க் கொடுக்குறான்? 50 மார்க் கொடுக்குறான். அந்த 50 மார்க்கில் நீங்கள் எவ்வளோ எடுக்கணும்? வெறுமனே 20 மார்க் எடுத்தாவே நீங்கள் எலிஜிபிள் தான். சரியா? அப்போ ஈஸியாக 20 மார்க் எடுத்துடலாம். அப்போ இதில் 20 மார்க் எடுத்தாதான் நீங்கள் அதில் எவ்வளோ எடுத்திருந்தாலும் நீங்கள் பாஸ், இல்லைன்னா இல்லை. ஏன்னா எனக்கு நம்ம இன்ஸ்டியூட்டில் ஒரு நண்பர் வந்து மேக்ஸில் அதிகப்படியான ஓப்பனில் வரக்கூடிய அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு பிஜிடிஆர்பியில். ஆனால் தமிழில் 19 ஃபெயிலு. மார்க்கே ஒரு ஓப்பனு, நல்ல மதிப்பெண்ணு, 100க்கு மேலே எடுத்துட்டாரு பிஜிடிஆர்பியில். ஆனால் தமிழில் எவ்வளவு? 19. ஒரு கொஷனில் வெறுத்துட்டார் உண்மையிலே. அப்படி எதையுமே நம்ம வந்து சில நேரங்களில் ஏமாற்றிடும், அசால்ட்டாக தரக்கூடாது. தமிழே டஃப்பாக தான் இருக்குது. அந்த தகுதி தேர்வு தமிழே டஃப்பாக தான் இருக்குது. ஸோ அப்போ தமிழை நம்ம சேர்ந்து தான் படிக்கணும். சரியா? அப்போ இது தமிழ் வந்து மொத்தத்தில் ஒரு முதல்ல வரக்கூடிய 30 வினாக்கள். அடுத்து 31லேருந்து எதுவரை? 60 வரை தமிழ். அது வந்து அக்கௌண்டபிள், உங்களுக்கு வந்து மதிப்பெண்ணுக்கு வந்துடும் இல்லையா? அப்போ 31லேருந்து 180 வரை வரக்கூடிய 150 வினாக்களுக்கு ஒரு கொஷினுக்கு 1 மார்க். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். அப்போ 150க்கு நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் அந்த ரிசல்ட் வந்து உங்களை தீர்மானிக்கும். அப்போ ஒரு கிளியர் கட்டு வந்துட்டோம் நாம இல்லையா? ஒரு கிளியர் கட்டு நம்ம வந்துட்டோம். தமிழில் எவ்வளவு அப்படின்றது தெரியும், மொத்தம் எவ்வளவு இருக்குது அப்படின்றது தெரியும். சரியா? நமக்கு என்ன டைம் கொடுக்குறாங்க மட்டும்தான் தெரியும். சரியா? ரைட். இதில் எந்தெந்த சிலபஸ்க்கு எவ்வளவு அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். எந்தெந்த சிலபஸ்க்கு எவ்வளோ. ஒரே நிமிஷம் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கணும். வந்துடலாம். இதில் பார்ட் 1 அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது, பார்ட் 2 அப்படின்னு ஒரு பகுதி இருக்கும் பிஓ தேர்வில். இந்த பார்ட் 1 அப்படின்ற பகுதியில் மொத்தம் நம்மளுக்கு 110 மார்க் இருக்குது இல்லையா? 110 மார்க் இருக்குது. இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு 10 மார்க் கூடுதலாக, அது ஒரு 10 மார்க் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ், ஜெனரல் ஜிகே இது சம்மந்தமானது ஒரு 10 மார்க். அடுத்து சைக்காலஜி சம்மந்தமானது ஒரு 30 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ மொத்தம் எவ்வளோ பாருங்கள்? 150 கொஷின்ஸு. இதுதான், இப்படி தான் இருக்குது. சரி, இந்த 110 மார்க்கு, இந்த 10 மார்க்கு எங்கெங்கே இருக்குது, எது எதுக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்துருமே. இங்கே பாருங்கள், இதில் கோர் சப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்குறாங்க. அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஒரு 7 யூனிட் மொத்தமாக இருக்கும். அதில் வாங்க நம்ம எது எதுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றத ஈஸியாக பார்த்துட்டு போயிடுவோம். மொத்தம் எத்தனை யூனிட் இருக்கிறதா நான் சொன்னேன்? 7 யூனிட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சருக்கு வந்து எவ்வளோ மார்க் கொடுத்துருப்பான் நீங்கள் எழுதிங்க. இதை நோட் பண்ணி வச்சுங்க. ஃபஸ்ட்டு பார்ட் 1 110 கேள்விகள் இருக்கும். பார்ட் 1 110 கேள்வி இருக்கும். இது யூனிட், ஃபஸ்ட் யூனிட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்கும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்றதுல 18 கொஷின்ஸ் இருக்கும்.
இதில் 18 கொஷின்ஸ் இருக்கும். 18 கொஷின் இருக்கும் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில். அடுத்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இருக்கும் உங்களுக்கு பாருங்கள். ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அடுத்து யூனிட் 2 ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதில் வந்து ஒரு 18 கொஷின்ஸ் இருக்கும். இதில் 18 கொஷின்ஸ் இருக்கும். ஐயா முடிச்சாங்க. அப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரில் 18 வினாக்கள் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் 18, ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் 18 இருக்கு. அதுக்கடுத்து பாருங்க மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பான். அடுத்த டாபிக் பாருங்க, இங்க பாருங்க மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 18 கொஷின்ஸ் இருக்கு. இதில் 18 கொஷின் இருக்கும். சரி, அதுக்கடுத்து ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்னு வரும். அதுக்கடுத்து இருக்கிறதுல ஜென்ரல் சயின்ஸ் பாருங்க, இதுதான் ஜென்ரல் சயின்ஸ் 4வது யூனிட். இதில் எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குன்னா 20 கொஷின் இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு எத்தனை கொஷின் வருதுன்னு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நான் உள்ள படிக்கிறதுக்கு போக முடியும். முதல் நாள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதில் எவ்வளோ இருக்குன்னு. அப்போ ஜென்ரல் சயின்ஸில் எவ்வளோ இருக்குது? 20 கொஷின் இருக்குது. அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா அண்ட் கான்ஸ்டியூஷனல் டெவலப்மெண்ட் அப்படின்னு டாபிக் இருக்கும் பாருங்க. ஹிஸ்ட்ரி இருக்கும், இந்தியன் பாலிட்டி என்று சொல்லக்கூடிய இங்கே பாருங்க இதான் ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் இந்தியா, அதாவது அண்டு கான்ஸ்டியூஷனல் ஆஃப் டெவலப்மெண்ட், இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி, இது சம்பந்தமானது தான். இது ஒட்டுமொத்தமாக அப்படி கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரியே சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் பீப்புள் கொடுத்துருப்பாங்க, அட்வென்ட் ஆஃப் யூரோப் இன்வென்ஷன் அப்படி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி சம்மந்தமானது. அப்போ ஹிஸ்ட்ரி இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ இந்த கொஷின் இருக்குன்னா, ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ கொஷின் இருக்கும் அப்படின்னா இதில் ஒரு 20 கொஷின் இருக்கும். இதில் 20 கொஷின் இருக்கும். அடுத்து வாங்க, அடுத்து என்னது உங்களுக்கு கொடுத்துருக்குறது பிசிக்கல் ஜாகிரபி. ஜாகிரபின்னு ஒரு டாபிக் இருக்கு. அப்படியே மூவ் பண்ணுறேன், அப்படியே பாருங்க. இங்கே பாருங்க ஜாகிரபி 6வது யூனிட் ஜாகிரபி அண்ட் எக்கனாமிக்ஸ். அடுத்து கமர்ஷியல் ஜாகிரபி ஆஃப் இந்தியா. அதாவது எக்கனாமிக்ஸும் ஜாகிரபியும் சேர்ந்து தான் இருக்குது. எக்கனாமிக்ஸும் ஜாகிரபியும் சேர்ந்து தான் இருக்குது. இதுக்கு 16 கொஷின் இருக்கும். இதுக்கு மொத்தம் எவ்வளவு? 16 கொஷின் இருக்கும். சரி, அடுத்து உங்களுக்கு வரக்கூடியது ஜென்ரல் நாலேஜ். இங்க பாருங்க ஜென்ரல் நாலேஜ். இதுல ஒரு 10 கொஷின் இருக்கும். அப்போ மொத்தம் நான் எதுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கேன் சொல்லுங்க. இப்போ பாருங்க எவ்வளோ கொடுத்துருக்கேன் பாருங்க. 7 யூனிட்டுக்கு சொல்லியிருக்கேன் நான். இப்போ 7 யூனிட்டுக்கு எத்தனை கொஷினுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க. மொத்தம் 120 மார்க்குக்கு நான் சொல்லியிருப்பேன். கவுண்ட் பண்ணுங்க. 120 கொஷின். 120 சொல்லிட்டேன். அப்போ 120 கொஷினும் எங்கெங்க வருதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த 10 கொஷின் எங்க இருக்கு? கடைசியா பாருங்க ஜென்ரல் நாலேஜ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கு. இது ஈஸியா பிடிச்சிடலாம். 10 கொஷின் நம்ம கொடுக்குறது ஈஸியா பிடிச்சிடலாம். அதுக்கடுத்து தான் பார்ட் 2 என்று சொல்லக்கூடிய சைக்காலஜி இல்லையா, இதில் தான் 30 கொஷின். இதில் தான் 30 கொஷின் பாருங்க. சைக்காலஜி அண்ட் பெடகாகி 30 கொஷின். அப்போ ஏற்கனவே 120 கொஷின் எங்கே வரும்னு நான் சொல்லிட்டேன். இந்த 30 கொஷின் எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அப்போ மொத்தம் எவ்வளவு? 150 கொஷின். கூடுதலாக 30 கொஷின் எது இருக்கு? தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்கு. அப்போ நீங்க ரொம்ப வைடான ஏரியா, எது எது ஃபோக்கஸ்டாக படிக்கணும், எல்லாத்துக்குமே ஈவனாக மார்க் கொடுத்துருக்கான். மேக்ஸுக்கு நான் 30 கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். இல்லை, அங்கேயும் 18 தான் கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா, எல்லாத்துலேயுமே வந்து ஈவனாக கொடுத்துருக்கான். கொஞ்சம் சேலஞ்சிங்கான சிலபஸ் தான், நிச்சயமாக முடியாததெல்லாம் கிடையாது. சரி, இதுக்கான மெட்டீரியலை நம்ம பிரிண்ட் அவுட்டாக கொடுத்துருவோம். இதுக்கான மெட்டீரியலை நம்ம பிரிண்ட் அவுட்டாக ஈஸியாக கொடுத்துருவோம். சரியா, ரைட்டு. தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, பிரிண்ட் அவுட்டாக ஆன்லைனில் அட்மிஷன் போட்டிருக்கிறவங்களுக்கு, போட போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வீட்டுக்கு நம்ம அனுப்பிடுவோம். இதோட அதே போல் டெஸ்ட்டு, எவ்வரி யூனிட்டில் டெஸ்ட் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் டெஸ்ட் இருக்கும் கம்பல்சரி. எவ்வரி சாட்டர்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம 2 விதமான பேட்ச் நம்ம ஆரம்பிக்கிறோம். எப்படின்னா, ரெகுலர் கிளாஸ் 1 மண்டே டு ஃப்ரைடே
அது ஒரு பேட்ச். இப்போ நம்ம இன்னைக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை தான் ஆரம்பிச்சிருக்கோம். மீண்டும் அடுத்து சனி ஞாயிறு தான் கிளாஸ் இப்போக்கு மட்டும். ஏன் அப்படின்னா கால் ஃபார் எப்போ வருதுன்னு பார்த்துட்டோம்னா டக்குன்னு நம்ம ரெகுலர் கிளாஸ்க்கு அப்படியே மூவ் ஆயிரும். ரெகுலருக்கு வரவங்க அதே வேலையாக படிக்கிறவங்க, சனி ஞாயிறு மட்டும் வரவங்க ஒர்க் பண்ணிட்டு படிக்கிறவங்க. அப்போது ரெண்டுக்குமே ஈவனாக தான் போகும். இல்லை நான் டெய்லி படித்தா தான் நல்லா படிக்க முடியும், சனி ஞாயிறு படித்தா இல்லை அப்படிலாம் இல்லை. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் டெய்லி கிளாஸில், திங்கள்லேருந்து வெள்ளி வரை. அப்போ திங்கள்லேருந்து வெள்ளி வரை 5 நாள் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், அப்போ எவ்வளோ டைமு? 5 15. அப்போ ஒரு வாரத்துக்கு 15 மணி நேரம் டெய்லி கிளாஸில் எடுக்கிறோம். அதே 15 மணி நேரம் நம்ம எங்கே எடுப்போம்? சனி ஞாயிறில் எடுத்துருவோம். 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், 5 மணிக்கு முடிப்போம். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம். அங்கே சனி ஞாயிறு 2 7 மணி நேரம்னா 14 + 1 நாங்கள் என்ன பண்ணுவோம்? டெஸ்ட் முன்னாடியே கொடுத்துருவோம். சரியா? அங்கே 7 8 மணி நேரமே வந்துடும். அப்போ 7.5 மணி நேரம் வருது ஒரு நாளைக்கு. அப்போ 7.5 நீங்கள் 15 மணி நேரம் ஈவனாக போகும். இந்த திங்கள்லேருந்து வெள்ளி வரை என்ன டாபிக் போச்சோ அதே டாபிக் தான் இந்த சனி ஞாயிறும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போவோம். அப்படி ரெண்டுமே ஈவனாக கொண்டு போகும்போது தான் எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்டு பேட்சுக்கும் ப்ளஸ் ரெகுலர் பேட்சுக்கும் டெஸ்ட்டாக நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். டெஸ்ட் கண்டக்ட் இருக்கும் கட்டாயம். இந்த ரெகுலர் பேட்சுக்கு வரீங்க இல்லையா பிஓக்கு, அவங்களுக்கு எவ்ரி சாட்டர்டே ஆனால் டெஸ்ட் இருக்கும், பைலிங்குலாக கொஷின் இருக்கும், அதில் மாற்றுக்கிறது இல்லை. இப்போது தமிழ்னா வெறுமனே தமிழ் மட்டும் நமக்கு பழையபடி ஏதோ டிஎன்பிசிக்கு படித்ததோ இல்லை பிஓக்கு படித்தோம் இல்லை டெட்டுக்கு படித்தோம் அந்த மாதிரி இல்லை. இந்த பிஓவில் கொடுத்துருக்கிறது தமிழ் இலக்கிய வரலாறு, அது எக்கச்சக்கமாக இருக்குது. நீதி நூல்கள், 17 மேல்கணக்கு நூல்கள், 17 கீழ்கணக்கு நூல்கள், அதுக்கடுத்து இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து தான் 18 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ இது தொடர்புடைய நம்ம இன்னைக்கு சிலபஸ் தான் நம்ம என்ன ஃபஸ்ட்டு இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா, எப்பயுமே முதல் வகுப்பு நம்ம தமிழில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் தமிழ் இன்னைக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். தமிழில் சங்ககாலம் முதல் தற்கால வரை சங்க இலக்கியம், சங்கம் பற்றிய குறிப்புகள், பாட்டு தொகையும் தொகுப்பு முறை, சங்க இலக்கிய சிறப்புகள், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து கீழே என்ன கொடுத்துருக்காங்க? இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம். இந்த 5 வகையான இலக்கணம் மட்டும். அப்போ இதுலேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும், அங்கேயும் கொஸ்டின்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இது எல்லாமே நம்ம நோட்ஸாக கொடுத்துருவோம். இலக்கணத்துக்கும் நோட்ஸ் கொடுத்துருவோம், இலக்கணத்துக்கும் கிளாஸ் எடுப்பாங்க. அப்போது இன்னைக்கு நாம் எடுக்கிறது முதல்ல காலையில் இப்போ ஒரு 11:30 12 மணி வரை தமிழ் எடுப்பாங்க. அடுத்து மேக்ஸ் எடுப்பாங்க, ஒரு 1 1:30 வரலையும் மேக்ஸ் எடுப்பாங்க. 12 மணி வரை தமிழையா எடுப்பா. அப்படி அடுத்து 12லேருந்து 1:30 வரை மேக்ஸ் எடுப்பாங்க. மீண்டும் மதியம் 2 மணிலேருந்து 3 3:30 வரை இங்கிலீஷ் எடுப்பாங்க. ஏன்னா இங்கிலீஷ் இருக்குது, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதுக்கடுத்து 3லேருந்து அதுக்கப்புறம் 5 மணி வரை ஹிஸ்ட்ரி எடுப்பாங்க. அப்போ இன்னைக்கு 4 சப்ஜெக்ட், 4 சாரை மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். 4 சார் எடுக்கிறது மட்டும் தான் நம்ம பார்க்கணும். சரியா? அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டா இருந்தால் போதும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை மட்டும் பாருங்கள். இது உங்களுக்கான நேரங்கள். இந்த அரசாங்கம், ஒவ்வொரு அரசாங்கமும் இறுதியாக அவங்க ஆட்சி முடியும் காலத்தில் அதிகப்படியான காலி பணியிடங்களை உருவாக்கிடுவாங்க. போகும்போது நானுமே வந்தால் திரும்பி போடலாம், இல்லைன்னா யாருனாலும் போட்டுட்டு நமக்கு ஒரு நல்ல பேர் இருக்கணும், நிறைய காலி பணியிடங்களை உருவாக்கிடுவாங்க. இது வழக்கமாக நடக்கிறது தான், நாங்கள் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அப்போ இந்த அரசாங்கம் மே மாதத்தில் முடியுது அப்படின்னா நிறைய காலி பணியிடத்தை உருவாக்கி அதுக்கான தேர்வுகளுக்கும் ஆயத்தம் பண்ணிடுவாங்க. முடிஞ்சா இவங்களே போட்டுருவாங்க, இல்லைன்னா அடுத்த ஆட்சி வரும்போது தான் போடுவாங்க. அப்போ நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கான வேலை. இது அருமையான ஒரு கோல்டன் டைம் அப்படின்னு தான் நீங்கள் எல்லாமே நினச்சிக்கணும். ஏன்னா கடந்த தேர்வுகள் எல்லாம் மறந்துடுங்க. இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிற இந்த பிஓ தேர்வு எனக்கானது. இந்த நேரம் எனக்கான நேரம், இது யாருக்கான நேரமும் இல்லை. உனக்காக நீங்கள் மட்டும்தான் படிக்கணும். உனக்காக உங்கள் அப்பா அம்மா படிக்க மாட்டாங்க, உனக்காக உன் நண்பர்கள் படிக்க மாட்டாங்க, உனக்காக நாங்களுமே படிக்க மாட்டோம். உங்களுக்காக நீங்கள் மட்டும்தான் படிக்கணும். அப்போ உங்களுக்கான நேரத்தை உங்களுக்காக நீங்களே அதில் ரொம்ப சுயநலமாக பயன்படுத்தணும். உனக்கான நேரத்தை யாருக்கும் ஒதுக்கி விடவே கூடாது. பல நேரங்களில் நண்பர்களோ நட்புகளோ உங்களுடைய நேரங்களை பங்கு போடுறதுக்கு நிறைய விரும்புவாங்க, மறைமுகமாக உங்களுக்கு தெரியாது. அவங்க அதை திட்டமிட்டு பண்ணுறதில்ல, ஆனால் நம்ம நேரங்களை எடுத்துடுவாங்க. அது எனக்கான நேரம், எனக்கு லைஃப்பில் இருக்கிறது இன்னும் ஒரு கொஞ்ச காலம் தான் நான் இருக்க போகிறேன். இது அரசு பணி செஞ்சுட்டு நிம்மதியாக வாழணும்னு முயற்சி பண்ணுறேன். எனவே எனக்கு ஒரு 30 35 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இனியும் நான் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. நான் ஒரு சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னா எனக்கு ஒரு அரசு பணி தேவை. நான் ஒரு சுயமரியாதையாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் எல்லார் இடத்துலையும் எல்லாமே நான் எதிர்பார்க்க முடியும். சுயமரியாதையாக வாழணும் அப்படின்னா சுயமாக சம்பாதிக்கணும் அப்படின்றத பல நேரங்களில் நான் சொல்லியிருக்கணும். சுயமாக சம்பாதிச்சா மட்டும்தான் சுயமரியாதையை எதிர்பார்க்க முடியும். நான் சுயமாக சம்பாதிக்க மாட்டேன், நான் சுயமரியாதை மட்டும் எதிர்பார்ப்பேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனமானது. இந்த மண் பெண்களுக்கான மண், பெண்கள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய பெரிய மண். அதனால் இந்த நல்ல வாய்ப்பை நீங்கள் நல்லா பயன்படுத்திங்க. இன்றையிலேருந்து இந்த பிஓ வகுப்பை எடுக்கிறது உங்களுக்கு நல்ல வெற்றி நாளை நோக்கி நகரும். இந்த நாள் உங்களுக்கு நல்ல வெற்றி நாளாக அமையும் அப்படின்ற நம்பிக்கையோட தமிழ் வகுப்பு ஆரம்பிக்கிறாங்க. நான் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
ஓகே, அனைவரும் கையோடைய அன்பு கலந்த வணக்கம். இல்லை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லாம், என்ன சாப்பாடு வாங்கி கொடுக்க போகிறேன்றீங்களா? ரைட். இல்லை ரைட். உங்களுக்கு இப்போ வந்து நீங்களாம் அதிகாரி ஆக போகிறீங்க இல்லையா? உண்மைதான், பெருமிதப்படுங்க, அதிகாரி ஆகிடுவீங்க. ஏன்னா பிஓ எக்ஸாம் நான்லாம் எழுதணும்னு பிரயாசப்பட்டது, எழுத முடியாமல் போச்சு. அப்போ வரல, வாய்ப்பு வரல, இப்போ தான் வந்திருக்குது இல்லையா? இப்போ டிஓவும் வந்திருக்குது, பிஓவும் வந்திருக்குது. சரிங்களா? பிஓன்னு அந்த பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இல்லையா? அந்த ஏரியாவில் பிளாக். டிஓனா மாவட்ட கல்வி அலுவலர், ரெண்டுமே வந்திருக்கு. இப்போ பார்த்துருக்கீங்களா? நோட்டீஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து படிக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க பார்த்துருப்பீங்க, வேலைக்கு போகணுன்னு ஆர்வம் இருக்கிறங்க. ரைட். இப்போ உங்களுக்கு முதல் வகுப்பு தமிழ் வகுப்பு. உங்கள் அனைவரையும் இணைய வழியில் இருக்கிறவர்களையும் நேரடி வகுப்பில் கலந்து கொண்டிருக்கிறவர்களையும் காஞ்சி எக்ஸலன்ஸ் சார்பாக உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து நிறைய பேர் இதுவரை இந்த பயிற்சி மையம் ஒரு 15 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 1700க்கும் மேற்பட்ட நபர்கள் அரசு ஊழியர்கள் ஆகியிருக்காங்க. இங்கேருந்து ஆசிரியர்களா, விஏஓவா, ஆர்ஐயா, இப்போ குரூப் 1 அதிகாரிகளாக நிறைய பேர் இங்கேருந்து போயிருக்காங்க. அதில் குறிப்பாக நிறைய பேர் எஜுகேஷன் லைனில் தான் போயிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே டெட்டு வந்தபோதே 2013-14 நினைக்கிறேன், கிட்டத்தட்ட இங்கிருந்து மட்டுமே 300க்கும் மேற்பட்டவர்கள் தேர்ச்சி பெற்றாங்க. ரைட். பார்த்தீங்களா? அப்படிங்களா? ஏன்னா நான் நிறைய பேர் பார்க்குறேன், கொஞ்சம் இவங்கள பார்த்த மாதிரி ஞாபகம் வருது. ஆனால் பார்த்த ஞாபகம் இருக்குது, அவங்களும் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது இல்லைங்களா? ரைட். இப்போ நீங்களும் வந்திருக்கீங்க. 13 பேட்ச்லேயே ரைட். ரொம்ப மகிழ்ச்சி, வரவேற்கிறேன். ஓகே, பரவாயில்ல. நாங்கள் 12ல் போகிறோம், நீங்கள் 13ல் போயிருக்கீங்க. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ரைட். இப்போ நீங்கள் அதிகாரி ஆகிடலாம். உங்கள் ஹெச்எம்கே நீங்கள் உங்கள் பகுதிக்கு அதிகாரி ஆகிடலாம். அது மாதிரி ஒரு சம்பவம்லாம் இங்கே நடந்துகிட்ருக்குது. இப்போ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற சிஓ கூட அப்படி தான். ஏன்னா அவரும் 13 அப்பாயின்மெண்ட், ஆனால் இன்றைக்கி சிஓவாக இருக்கிறார், எங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருக்கிறார். அவர் டிஓ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு 17-18 நினைக்கிறேன் தேர்ச்சி பெற்று போயிருக்கார். அப்படி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. பக்கம் இருக்கிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற சிஓவும் அப்படி தான். இதுபோல் நிறைய பேர் அந்த திறமையால் கண்டிப்பாக உயரதிகாரி ஆகலாம் இல்லையா? ரைட். சரி, பாருங்கள், நம்ம நேரடியாக வகுப்பு போவோம். கொஞ்சம் கண்ணு கருத்துமாக பாருங்கள், கண்டிப்பாக தேர்ச்சி பெறலாம். உங்களுக்கு கடினமான பகுதி இலக்கண பகுதி தான். மற்ற ஓரளவுக்கு இலக்கியம் நீங்கள் ஏற்கனவே சார் இப்போ இந்த சிலபஸ் ஃப்ரேம் பண்ணி காட்டினா, உங்களுக்கு போட்டு காட்டினாப்பில் அதில் ஏற்கனவே நீங்கள் சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டு 15 கீழ்கணக்கு நூல்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், காப்பியங்கள், இது எல்லாமே நீங்கள் ஒன்றும் நடத்தணும்னு ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் பார்த்துக்கலாம், படிச்சுக்கலாம் இல்லையா? நீங்கள் எல்லாமே அந்த இதில் இருக்கீங்க திறமையில். ரைட். பாருங்கள், இப்போ நம்ம உங்களுக்கு இலக்கணம் போய் தான், ஏன்னா நிறைய பேருக்கு வெவ்வேறு சப்ஜெக்டாக இருப்பீங்க. நீங்கள் இங்கிலீஷாக இருப்பீங்க, சயின்ஸாக இருப்பீங்க, இல்லைங்களா, மேக்ஸ் இருப்பீங்க. அதனால் கொஞ்சம் இலக்கணம் தான் உங்களுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும். அப்புறம் இலக்கணனாவே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுறது உண்டு எல்லாருமே. அதை எதுக்காக இப்போ நான் சொல்கிறேன், நம்ம உங்களுக்கு காலை பகுதியில் ஏன் இலக்கண பகுதி நடத்துகிறோம், ஏன் தொடர்ந்து இதை நடத்துகிறோம்னா, இப்போ கடந்து முடிந்த இப்போ ஒரு சென்ற மாதம் நடந்த டெட் எக்ஸாமில் 30 கேள்வியுமே இலக்கணமே கேட்டாங்க. இதுவரை இப்படி நடந்ததே இல்லை. நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நல்ல வேலை சார், நீங்கள் நடத்துனீங்க, எங்களுக்கு நாங்கள் நல்லா அட்டன் பண்ண சார், எழுதணும் சார், எல்லாமே இலக்கணமே கேட்டான் சார், ஒன்று கூட இலக்கியத்தில் லிட்ரேச்சர்னு கேட்கவே இல்லை, ரொம்ப வித்தியாசமான கொஸ்டினாக இருந்தது இப்படிலாம் சொன்னாங்க. அதனால் இனி அப்படி கூட கேட்பாங்க. ஆனால் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க இலக்கணம் கடினமான பகுதி, இவங்களை வந்து மடைக்கிடலாம், அதோட வெளியேற்றிடலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா பல லட்சம் பேர் போட்டி போடுறீங்க. இப்போ கொஸ்டின் பேப்பரையும் உங்களை வெளியேற்றுறதுக்கு தான் தயாரிக்கிறாங்க. அப்படி தான் நினைக்க தோணுது. ஏன்னா நாங்கள் எழுதுகிற போதெல்லாம் வந்து 3 லட்சம் பேர் எழுதணும். நாங்கள் பாஸ் பண்ணுற போது நானும் சார்லாம் வந்து குரூப் 2 பாஸ் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு 6 தான் அப்பாயின்மெண்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா 6-7 லட்சம் பேர், 10, 12, 20, இப்போ 25 லட்சம் பேருக்கு மேலே எழுதுகிறாங்க தேர்வு. அப்போ எப்படியெல்லாம் டஃப்பாக கேட்கலாம், இவங்கெல்லாம் எப்படிலாம் வெளியேற்றுறது, அதற்கான முயற்சி தான் அரசாங்கம் பண்ணிகிட்ருக்குது இல்லைங்களா? கேட்குதுன்னு தெரியல, வாய்ஸ் கேட்குதுன்னு. சரி, வருவாங்க அவங்களே. ரைட். பாருமா, அதனால் இலக்கண பயிலில் கூட இப்போ கேட்க வாய்ப்பு. இலக்கணம் வந்து நம்ம வந்தால் சொன்னால் எளிமையாக உங்களுக்கு நடத்திடுவோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே ஒரு 15 ஆண்டுகளாக நான் நடத்திட்டுருக்கேன். ரைட். பாருங்கள், நம்ம நேரடியாக வகுப்புக்கு போகலாம். சரிங்களா? ஏற்கனவே ஐயா எல்லாம் அது குறித்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டாப்புல விவரத்தெல்லாம். ரைட். நம்ம தமிழ் இலக்கணம் பார்க்குறோம். இலக்கணங்கிறது என்ன அப்படின்னா, மொழி பிழை இல்லாமல் பேசுகிறதும் பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு பயன்படுத்துறது என்னது? இலக்கணம். சரிங்களா? ரைட். முதல்ல என்ன அறிமுகப்படுத்துகிற, என் பேர் ராஜசேகர் இல்லைங்களா? ரைட். நான் வந்து முதுகலை தமிழாசிரியராக இருக்கிறேன்.
நான் 2012 மாநிலத்தில் முதலிடத்தில் தேர்ச்சி பெற்றேன் டிஆர்பியில். அது ஒரு வாய்ப்பு இது. அதை விட முக்கியம் நான் இலக்கண பகுதி எடுத்தது என்னை பார்த்தோன்னே ஆள் என்ன சைனா பீஸ் மாதிரி இருக்கிறாப்புல இவர் என்ன இலக்கணம் எடுக்கிறாரு அதெல்லாம். நான் சென்னை லயோலா கல்லூரியில் படிக்கிற போது கவிஞர் வைரமுத்துக்கு இலக்கணம் எடுத்த ஆசிரியர்கிட்ட நான் இலக்கணம் கற்றுக்கிறதுனால எனக்கு அதன் மீது ஒரு ஈர்ப்பு வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் சேர்ந்தேன் 12th முடிச்சுட்டு. 1 இயர் போயிடுச்சு. ஆனால் தமிழ் படித்தாங்கன்னு ஒரு பெரிய ஆர்வம், அதுவும் குறிப்பாக லயோலா காலேஜ் அல்லது பிரசிடென்சி காலேஜில் தான் படிக்கணும் ஒரே விருப்பம். அதனால் லயோலா காலேஜில் வாய்ப்பு கிடைச்சிது. அங்கே போய் படித்தேன். அங்கே படிக்கிற போது தான் சார் இலக்கண ஆசிரியர் அவர்கிட்ட படிக்கிற போது தான் அது இலக்கணத்துக்கு தனி இருக்காக மொழி இவ்வளோ சுவாரஸ்யமாக்குதுன்றதே அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுக்கிறேன். அதனால தான் இலக்கணம் நடத்திட்டுருக்கேன். ரைட் பாருங்கள். இப்போ இலக்கணம் வந்து மொழி பிழையில்லாமல் பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் பயன்படுத்தக்கூடியதான் இலக்கணம். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படுங்க? 5 வகை. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்கிறோம்னா முதல்ல தமிழ் இல்லையா? தமிழ் அப்படின்னா என்னென்ன மீனிங் சொல்ல நேரத்தில் கேட்குறாங்க. தமிழில் என்ன மீனிங்கு? தமிழுக்கே ஒரு மீனிங் சொல்கிறாங்க. தமிழில் என்ன அர்த்தம்னா ஸ்வீட். தமிழில் என்ன அர்த்தம்? இனிமை. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா ஈஸி, நீர்மை. தமிழில் என்ன மீனிங் சொல்கிறாங்க? தமிழ்னா இனிமை, நீர்மை. இது நானாக சொல்ல சார், நீங்கள் தமிழ் படிக்கிறதுனால தமிழ் குறித்து பெருமையாக சொல்கிறீங்களா? அது நானாக சொல்லலை. இது ஏற்கனவே பிங்கள நிகண்டு அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் ஒரு அகராதியில் பிங்கள நிகண்டு அப்படிங்கிற அகராதி. என்ன சார் என்ன சொல்லுது அப்படின்னா தமிழ்ன்றது என்ன மீனிங் சொல்லுது? இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும். அதான் சொல்லுது. இனிமையும் நீர்மையும் தமிழெனலாகும். பிங்கள நிகண்டு சொல்லுது. சரி. ஸோ இனிமைன்னு இது உங்களுக்கு என்னென்னு தெரியும் இல்லையா? இது என்னது? ஸ்வீட் இல்லையா சார்? நீர்மைன்னா எங்களுக்கு புரியலையே சார். நீர்மை என்னது? ஈஸி. நீர்மை என்ன அர்த்தங்க? ஈஸி. சரியா? அப்போ ஈஸியாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குது. எப்படி இல்லையா? அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது தமிழ். இது தெரியாமல் தான் நம்ம தமிழில் பேசுகிறதே தரக்குறைவாக ஃபீல் பண்ணுற தலைமுறையெல்லாம் இப்போ உருவாகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை இல்லையா? பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது தமிழ் தான். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இந்த எழுத்து நமக்கு சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? இது டபிள்யூ, டபுள் வியா? இது ஒரு வி, இது ஒரு டபுள் வி. இது ஒரு யூ, இது ஒரு டபுள்யூ. என்ன சொல்லலாம்? சின்ன குழந்தைங்களாம் டபுள் ஜூன்றாங்க. ரைட். இதை ஆங்கிலத்தில் இருக்கிற சொல்லு உலகம் முழுக்க வியாபித்திருக்கிற மொழி. இதை எங்கேயுமே வார்த்தையோடு சேர்த்து சொல்கிற போது டபுள்யூன்னு சொல்கிறதுல பாருங்கள். சொல்கிறாங்களா பாருங்கள். பார்த்தீங்களா? தப்பாக சொல்லி கொடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா? இங்கே டபுள்யூன்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே டபுள்யூ யாருக்குன்னே சொல்லலை, இங்கே டபுள்யூ ஏல்க்குன்னே சொல்லலை, இங்கே டபுள்யூ ஈக்குன்னு சொல்லலை. ஆமாவா? பார்த்தீங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறது இதுதான் வேர்ல்டு லாங்குவேஜ், பிஸ்னஸ் லாங்குவேஜ். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது இல்லையா? ஃப்ரெஞ்சுக்கு வந்து பிளாஸ்டிக் லாங்குவேஜ், லத்தீனுக்கு வந்து லவ் லாங்குவேஜ், ஜெர்மனுக்கு வந்து லா லாங்குவேஜ். இல்லை ஒவ்வொன்றுக்கும் ஒருத்தர். இதெல்லாம் புத்தகத்தில் இருக்குது. நானும் சார் தெரியறது போட்டு அடிக்கிறாருன்னு நினச்சிடாதீங்க. நான் பாடத்துக்கு உட்பட்டு தான் சொல்லிட்டுருப்பேன். ரைட். இதெல்லாம் உங்களது 6வதுலேருந்து 10வது புத்தகத்துக்குள்ளே நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருந்துகிட்ருக்கு. இந்த என்னென்ன உலக மொழிகள், என்னென்ன மொழிகள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது அப்படி. சரிங்களா? ரைட். தமிழுக்கு வந்து பக்தி மொழின்னு சொல்கிறார் தனிநாயகம் அடிகளார். ஆனால் தமிழ் தான் வந்து லவ் லாங்குவேஜ். ஏன்னா தமிழ் தான் 4700க்கு மேலே காதல் பாடல்கள் இருக்குது. சரிங்களா? ரைட். பாருங்கள். இப்போ பாருங்கள், இந்த டபுள்ன்றது எங்கேயாவது இங்கிலீஷில் கரெக்டாக சொல்கிறாங்களா பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ தப்பாக சொல்லி கொடுத்துக்கிறாங்க. இப்போ தமிழில் பாருங்கள் நம்மளது தனியாக சொல்கிற போது என்ன சொல்லி கொடுத்தாங்க? இங்கே பாருங்கள், வார்த்தையோடு சொல்கிற போது என்ன சவுண்டு தான் உச்சரிக்கிறோம்? அம்மா. இங்கே பாருங்கள், இது என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? ஹெச். இப்போ பாருங்கள், ஹெச்இஆர்ஓ. ஹெச்இரோவா? பார்த்தீங்களா? தப்பு. ஆமாதில்ல. பாருங்கள், இது என்னென்னு சொல்லி கொடுத்தாங்க நம்மளுக்கு? சி. இங்கே பாருங்கள், இது என்னது?
அது சிரிச்சுக்கிட்டு, இது சி, இங்கே ஒரு சி, சிரிச்சுக்கிட்டு இல்லையா? அப்படி தான் படிக்கணும். அப்போ இவ்வளோ முரண்பாடில் இருக்கிற மொழி உலக மொழியாக இருக்குது. ஆனால் நம்மளது வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ். தமிழ் வந்து செம்மொழி இல்லை. எப்போ மாற்றினாங்க செம்மொழியா? கேட்பாங்க. தமிழ் வந்து 2004 செம்மொழி ஆச்சு, கிளாசிக்கல் லாங்குவேஜ். சரிங்களா? அதான் சொல்கிறேன். நான் ஏதாவது ஒவ்வொன்றும் சொல்லிட்டு இருக்கிறதுலாம் உங்களுக்கு பயனுடையதாக தான் இருக்கும். சரிங்களா? ரைட், பாருங்கள். அப்போ இப்படி பார்த்தீங்களா இல்லையா? அப்போ எவ்வளோ ஒரு டுபாவர் லாங்குவேஜ். ஆமாவா சார்? நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சார், ஏன் சார் இப்படி போட்டு உடைக்கிறீங்களா? எதுவாக இருந்தால் என்ன இல்லையா? நிறைய இங்கிலீஷ்க்கு வந்து யாரும் தாய்மொழி கிடையாது. யாருடைய தாய்மொழி ஆங்கிலம் இல்லை. எல்லா மொழிகளுடைய மிக்ஸ் தான், கலப்பு தான் இங்கிலீஷ். லண்டன் கூட அவங்க வாழ்கிறவங்களுடைய தாய்மொழி அது இல்லை. சரிங்களா? இது ஒரு பிஸ்னஸ் லாங்குவேஜ். சரி, இப்போ பாருங்கள். இப்போ பார்த்துங்க, இப்போ தமிழ் எவ்வளோ இருக்கும் பாரு. தமிழ் நம்ம என்ன சொல்கிறோம்? ஆன்னு சொல்லிக்கிறோம். இந்த வார்த்தை மட்டும் கிடையாது பாருங்கள். இது என்னென்னு சொல்கிறோம்? ஈ. இது வார்த்தையோடு சொல்கிற போது பாருங்கள், இலை. ஈ தான், இங்கேயும் ஈ சவுண்டு தான் இல்லைங்களா? அப்பேற்பட்ட நம்முடைய மொழியை நாம் வந்து இலக்கணம், ஐயோ இது தமிழ்னாவே பயங்கர டப்பு, அதை எப்படி தான் பேசுகிறது, அருப்பு போடுறாங்களா தமிழில் பேசி, பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது தமிழ். இது நமக்கு தான் தெரியாமல் போச்சு இல்லைங்களா? ரைட், பாருங்கள். இப்போ தமிழில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்க? இனிமை, ஸ்வீட் அண்ட் ஈஸி. சரி, பாருப்பா. இப்போ நம்ம தமிழ் இலக்கணம் எத்தனை படுங்க? 5. புரியலன்னா உடனே கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏற்கனவே டீச்சராக இருக்கிறவங்க அதிகாரி ஆகிடலாம். டீச்சரே ஆக முடியலன்றவங்க டீச்சருங்களுக்கு அதிகாரி ஆகலாம். பிஓ என்னால் டெட்டு பாஸ் பண்ணல, நான் பிஓ அடித்து அவங்களுக்கே அதிகாரி ஆகிற மாதிரின்னு இல்லையா? அந்த நெஞ்சுரத்தோடு படிக்கலாம். ரைட், பாருங்கள். தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படுங்க? 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. சரிங்களா? இது வந்து இது தமிழுக்கே உரிய சிறப்பிலக்கணம். தமிழுக்கே உரிய சிறப்பு. அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே சார் அப்படின்னா, இது உலக மொழிகளில் எந்த மொழியிலுமே இல்லை. சரிங்களா? இதையெல்லாம் பார்த்து தான் வெளிநாட்டுக்காரங்களாம் ரொம்ப ஆச்சரியம். இங்கே வந்த ஜி போப், கால்டுவெல், வீரமாமுனிவர், இல்லிஸ்துரை, சீகன், பால்கையர் எல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் இங்கே வந்தாங்க இல்லையா? ஜி போப்பெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களே இல்லைங்களா? இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்குறான்னு இப்போவும் லண்டனில் அவருடைய கல்லறையில் இருக்குது இல்லையா? நாமெல்லாம் கூட யாரும் பொறிக்கலை. தமிழ்நாட்டில் கூட யாரும் இப்படி ஒன்று பொறிக்கவே இல்லை இல்லையா? அங்கே இருக்குது. இதுதான் பார்த்துச்சேன், வாழ்க்கை இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாதுன்னு பொருள்னு அர்த்தம்ன்றது தமிழ் வார்த்தை இல்லை. அதனால் வாழ்க்கை அர்த்தமுடையதாக இருக்கணும் அப்படின்னு வாழ்கிறவங்க நாம தான் அப்படின்னு உலகம் முழுக்க சொன்னவங்க நாம தான். அவங்க எப்படி வேணாலும் வாழ்கிறாங்க. உலகம் முழுக்கிற கலாச்சார கல்ச்சர் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நம்மளது அப்படி இல்லை இல்லைங்களா? பெரியவங்களை கண்ட மரியாதை எழுந்து நிற்கிறது. அது இப்போ கூட எங்கள் ஊர்லாம் இருக்குது. கிராமத்தில் மாமா, சித்தப்பா, பெரியவங்க போனால் தென்னை மேலே உட்காந்தாங்கன்னா கீழே இறங்கி ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, மதிக்கிறாங்க இல்லையா? இப்படி ஒன்றுலாம் அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ நமக்குன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா? ரைட். அங்கே வந்து எல்லாருக்கும் ஆங்கிலத்தில் ஹீ தான், எல்லாருக்கும் சி தான். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பாக இருந்தாலும் ஹீ தான். நாம் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவன் அப்படின்னு சொல்லிட முடியுமா? இதுக்கு என்ன மீனிங்கு? அவன். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அவள்னு சொல்லிட முடியுமா? அவர்கள் அதெல்லாம் கூட பன்மை, ப்ளூரல் இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்து அரண்டாங்க. இங்கே வந்த ஜி போப், வீரமாமுனிவர், கால்டுவெல். அதுவும் கால்டுவெல்லாம் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அது ஒன்று இலக்கண புக்கே எழுதியிருக்கிறார். எவ்வளோ உள்ளார்ந்து வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்குறோம் சரிங்களா? எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி, 5 இலக்கணம். அதில் இப்போ நம்ம முதல் பகுதியாக
எழுத்திலக்கணம் பார்க்குறோம். இது தேர்வு எப்போ வருதுங்க? கால்பர் வந்துடும், ஆயத்தமாகறீங்க முன்னாடியே. சரி, எழுத்து. இது ஏன் எழுத்துன்னு சொல்கிறாங்க? எழுதுறதுனால எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எழுத்துன்னு சொல்கிறாங்க? எழுதுவதனால் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட். இப்போ நம்ம எழுத்து வந்து 2 இருக்குது. ஒன்று முதல் எழுத்து, முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு. சரிங்களா? ஓகே. ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. சரி, இப்போ நம்ம முதல் எழுத்து குறித்து பார்க்குறோம். சார் முதல் எழுத்து எது சார்? எங்களுக்கா தெரியாது சார். முதல் எழுத்து தா ஆ, அதான் முதல் எழுத்து. அப்படியா? இல்லைங்களா? ரைட். இப்போ முதல் எழுத்து எதுனா ஆலிருந்து அவ் வரைக்கும் இருக்கக்கூடிய 12, இக்கிலிருந்து இன்னு வரைக்கும் இருக்கக்கூடிய 18. ஆக மொத்தம் இல்லையா உயிரெழுத்து, மெய் எழுத்து. ஓகே, பாருங்க. இப்போ நம்ம முதல் பகுதி பார்க்குறோம், எழுத்து இலக்கணம். சரிங்களா? ரைட். முதல் எழுத்து நம்ம பார்க்குறோம். எழுத்து 2 வகைப்படும். ஒன்று முதல் எழுத்து, இன்னொன்று சார்பு எழுத்து. இப்போ அதில் முதல் எழுத்து பார்க்குறோம். முதல் எழுத்துனோடனே உயிரெழுத்து ஆலேருந்து அவ் வரைக்கும் இருக்கிற 12 உயிரெழுத்தும், மெய் எழுத்து இக்கிலிருந்து இன்னும் வரைக்கும் இருக்கக்கூடிய 18 மெய் எழுத்து. ஆக மொத்தம் எத்தனை எழுத்து முதல் எழுத்து? முதல் எழுத்துக்கெல்லாம் எத்தனை கேட்டால் 30. அப்படின்னா ஏன் சார் இதை முதல் எழுத்தாக சொல்கிறாங்க? இதை முதல்ல தான் எழுதுவோம். எழுதுகிற போதே முதல்ல தான் எழுதுவோம். பாருங்கள், அம்மா எந்த இடத்துல இருக்குது? முதல்ல தாங்க. இது 2வதாக இருக்குது, இது 3வதாக இருக்குது. அப்போ முதல்ல எது இருக்குது? ஆன்ற உயிரெழுத்தா இருக்குது. அதுதான் சின்ன பிள்ளைங்க புத்தகத்தில் அம்மா, ஆடு, இலை, இல்லையா? அவன் தானே ஈ, உரல், ஊசி இப்படிலாம் ஏன் சொல்லித்தர்றாங்கன்னா இது எல்லாமே ஃபஸ்ட் லெட்டராக தான் வரும். உயிரெழுத்து தமிழில் எழுத்தாக தான் எழுதும். ஸ்டார்டிங் லெட்டராக தான் வரும். நடுவே கடைசி வரவே வராது. சரிங்களா? ரைட், சொல்கிறேன். அப்போ எங்கே தான் வரும்? உயிரெழுத்து தமிழில் எப்பயும் ஃபஸ்ட் லெட்டராக தான் வரும். நடுவே கடைசியாக வரவே வராது. அப்படி எக்ஸப்ஷனாக ஒரே ஒரு இடம் வரும். அது குறித்து பின்னாடி சொல்கிறேன். அது வந்து உயிர் அளபடை. அதை பற்றி நம்ம பேசுவோம். சரிங்களா? ரைட். அவனே ஆன்லைன் இருக்கிறவங்க எப்படா கேட்குறது, வாத்தியார் பார்த்தே பொய் சொல்கிறாருன்னு நினச்சிருப்பாங்க. இல்லைங்களா? சொல்கிறேன். எதுவும் வச்சுன்னு வச்சனை பண்ண மாட்டேன். நான் சொல்லித்தரது அதுக்காக ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வேலையை விட்டு வந்தேன். கற்றவை பற்றவை. ரைட். சரி, இப்போ பாருங்கள். அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த உயிரெழுத்து ஃபஸ்ட் லெட்டராக தான் வரும். சரிங்களா? ரைட். அதே போல் இப்போ உயிர்மெய் எழுத்து எங்கே சார்? இப்போ உயிர்மெய் எழுத்தில் நம்ம எழுதலாமா? பாருங்கள், இப்படி எழுதலாமா? சில பேர் எழுதுறாங்க பிரியமுடன். அப்படி தான் ஃபஸ்ட்டு விஜய் படம் வந்துச்சு. இப்படி தான் போட்டு ஸ்டைலில் பிரியமுடன் அப்படின்னு. அதை கலைஞர் தாத்தா சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை மாற்றிட்டு இப்படி போட்டாங்க பிரியமுடன் சொல்லிட்டு. அப்போ நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்க? முதல் எழுத்தாக தான் வரும்னு சொல்லிக்கிறீங்களே. இப்போ இப்படி முதல் எழுத்தாக வர மாதிரி இப்போ கரெக்டாக தானே வந்திருக்குது. அப்புறம் எப்படின்னா இப்போ பாருங்கள், தமிழ்னு எழுதுகிற போது இதில் இத்து கூட்டலாக தான் தா. அப்போ முதல் எழுத்தாக எது வருது? இப்படி உயிர்மெய் எழுத்தாக வரும். அதை நம்ம பிரித்து பார்க்குற போது, விரிவாக பார்க்குற போது அந்த மெய் எழுத்து முன்னாடி இருக்கும். முதல்ல ஒன்று உயிரெழுத்து தான் முன்னாடிக்கும், அல்லது மெய் எழுத்து தான் அதில் ஏன்னா இருக்கிறது 2 எழுத்து தானே, அதனால தான் அது 2 முதல் எழுத்துன்னு சொல்கிறோம். சரிங்களா? ரைட். இது எழுதிங்களா? இந்த உயிரெழுத்தை குறில் நெடில்னு பிரிக்கிறோம். உயிரெழுத்து இருக்குங்களா, அதை குறில் நெடில் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் எல்லாமே படித்தவங்க தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ குறில்னா சின்ன எழுத்து, குறுகிய ஓசை உடையது. நெடில்னா நீண்ட ஓசை உடையது. இப்போ குறில் எழுத்து எத்தனை இருக்குதுன்னா 5 இருக்குது. நெடில் எழுத்து எத்தனை இருக்குது? 7 இருக்குது.
இடைவேளை விட்டு எழுதுங்க. சார் இது ஏற்கனவே நான் கேட்டனாலும் ஒன்றும் தப்பில்லை, 3 முறை பாடம் கேட்டால் நீங்களும் ஆசிரியர் தான். ரைட், நான் சொல்லலை, அதுவும் இலக்கண புக்கில் தான் சொல்லுது. சரிங்களா? ஒரு பாடத்தை 3 முறை கற்றீங்கன்னா நீங்களும் ஆசிரியர் தான். ரைட், பாருங்கள். இப்போ குரில் நெடில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 12. ஓகே, கவனமாக வேகமாக போகலாம். ஏற்கனவே நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, படிச்சிருப்பீங்க, அந்த ஆர்வமாக இருக்குங்க. அதுவும் நிறைய பேர் டீச்சராக இருப்பீங்க, இணைய வழியில் இருக்கிறீங்க. நீங்களாம் இதை கவனிக்க திரும்ப வந்துக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த இல்லையா ஆர்வம் இருக்குது. ஆர்வம் தான் ஐன்ஸ்டீன் சொல்கிறார், எனக்கு திறமெல்லாம் இல்லை, ஆர்வம் தான் என்னை இவ்வளோ பெரிய ஆளாக்கிச்சின்னு ஐன்ஸ்டீன் சொல்கிறது தான். அதனால் கண்டிப்பாக ஆர்வமே பாதி வெற்றி. ரைட், பாருங்கள். இப்போ நம்ம இது சின்ன எழுத்து பெரிய எழுத்து பாருங்கள். சின்ன ஓசை ஆ ஆ, இது பெரிய சவுண்டு. இ பெரிய சவுண்டு இருக்கு இல்லைங்களா? அப்போ இது குரில், இது நெடில். பாருங்கள், இதுக்கெல்லாம் வந்து இணை இருக்குது இல்லையா? இதுக்கு எல்லாத்துக்கும் ஜோடி இருக்குது. எதுக்கு ஜோடி இல்லை? சார் எனக்கு தான் ஜோடி எழுத்து தனியாக இருக்கிறேன்றீங்களா? அதனால் அதுக்கு முக்கியம் இல்லை இல்லையா? இணை, இதுக்கு எது இணை எழுத்து இல்லை அப்படின்னா எதுக்கு இல்லை? ஐயும் அவ்வும், இது ரெண்டுக்கு தான் இணை எழுத்து இல்லை. இது சின்னதாக பெருசான்றது நிறைய பேர் டவுட்டு, பிள்ளைங்க கேட்பாங்க. சார் இது சின்ன எழுத்தா பெரிய எழுத்தா அப்படின்ட்டு. சார் எங்களுக்காக தெரியாது, ஒருத்தவங்க சொன்னாங்க. சார் இதில் வேறு ஐயும் போடுறதுல சில பேருக்கு ஜாவும் ஐயும் வித்தியாசம் தெரியாத போட்டுன்னு கிடக்கிறது இல்லைங்களா? ரைட், இதை டச் பண்ணும். இது ஐ, இது சின்ன ஐ சார், இது பெரிய ஐ சார். நம்ம ஆளுங்க போடுறது அப்படிலாம் போடுறவங்களாம் இருக்கிறாங்க. இது சின்ன ஐயே பெரிய டிஃப்ரெண்ட்டு தெரியல இல்லையா? ரைட். அதனால் இப்போ நான் முன்ன கூட சொன்னேன், முதல் வகுப்பு ஆரம்பிக்கிற போதே இங்கிலீஷில் டபிள்யூ ஹெச் சி இசட்டு இதிலெல்லாம் வந்து நம்ம தனியாக தான் அப்படி உச்சரிக்கிறோமே தவிர வார்த்தையோடு சேர்த்து சொல்கிற போது, வேர்ட்ஸோடு சேர்த்து சொல்கிற போது கரெக்டாக அது உச்சரிக்கிறதுல நம்ம சொன்னோம் இல்லைங்களா? தமிழில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது இல்லையா? நாம் நம்மளையும் விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். இந்த அவ்வுன்ற பிரச்சனை எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. இது அதனால தான் சினிமாவெலாம் கிண்டல் பண்ணினாங்க உளவையார்னு. நிறைய பேர் படிக்கிற போது என்ன பண்ணுறாங்க, உளவையார்னு படிக்கிறாங்க. அது தப்பு இல்லை, ஏன்னா இது லான்னு ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். இது என்னென்னு குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா லான்னு சொல்லியிருக்கோம். இந்த ஒரு சிக்கல் இருக்குது, இதை மாற்றலான்ட்டு நாங்கள் படிக்கிற காலத்துலேயே ஆலோசனை சொன்னோம். அது அந்த வாலிப பருவத்தில் எம்ஏ படிக்கிற போது எதேச்சியாக சொன்னது தான். ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் அதை எங்களுக்கு இதை பற்றி தெரியாது, ஆனால் தெரியாமலே நாங்கள் கிண்டலாக கேலியாக பேசுகிறதே இன்றைக்கி கவர்மெண்ட் அப்படி தந்தை பெரியார் தான் பண்ண. அப்புறம் எழுத்து சீர்திருத்தம். நீங்கள் தருமபுரியில் போனீங்கன்னா ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி இப்படி தான் இருக்கும். இது தந்தை பெரியார் செய்த எழுத்து சீர்திருத்தம் இல்லையா? அப்போ இது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது தான் செய்யுது. இந்த எழுத்தை மாற்றலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்குது. இது மட்டும் கிடையாது, இந்த எழுத்து பாருங்கள், தமிழில் இது சின்ன ஊ, இது பெரிய ஊ, இதுவும் ஒரு பிரச்சனைக்கு தான் செய்யுது. இது ஒரு படிக்க சொன்ன ஒரு இந்திக்கார பையனுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து படுறான்னா வளர்றான் இல்லையா? அவன் படிக்கிறான். அதனால் அப்போ அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? நாங்கள் போய் எங்கள் கல்லூரி படிக்கிற போது எங்கள் பேராசிரியர்கிட்ட சொன்னோம், சார் இது வளர்றாங்க சார், இது என்ன பண்ணுறதுன்னு. அதை போய் மாற்ற முடியுமா? ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் அப்படி தான் கேட்பாங்க. விமர்சனத்தை வரவேற்கணும் ஒரு ஆசிரியர், விமர்சனம் எது விவாதம் வைக்கணும் ஒரு ஆசிரியர், அதுதான் நல்ல ஆசிரியருக்கு அழகு. நம்ம கூட அப்படி தான். பிள்ளைங்க கேட்குறாங்கன்னா தப்பாக கேட்டால் அது இல்லைன்னு சொல்லலாம், உட்காருன்னு சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக கேட்குறாங்க, வித்தியாசமாக கேட்குறாங்கன்னா அதை உணர்ந்து அது குறித்து யோசிக்கணும். அது நல்ல ஆசிரியர்களை. அப்படியா சார் நீங்களே சொல்கிறப்ப அதுக்கு நாங்களாம் சொன்னோம், சார் எப்படின்னு சொன்னோம். இது சின்னக்கா, இது பெரியக்கா, இது சின்னவோ, இது அப்படின்ட்டு சொன்னோம். ஒருவேளை இன்றைக்கி அரசாங்கம் அதை மாற்றுவதற்கான முயற்சி மேற்கொண்டு இருந்தால் இது அடுத்து இந்த இது மட்டும் இல்லாமல் இந்த அவுக்கவுங் அவு சவு டவ் இருக்கு இல்லைங்களா, பயன்படுத்துறதே இல்லை. கவ் ngau சவ் டவ். இப்போ சவ் எங்கே சார் யூஸ் பண்ணுறோம்? சௌமியா, சௌபாக்கியா, சௌக்கியம், அது தமிழ் சொல்லி இல்லை. சவ் முதல்ல சௌந்தர்யா தமிழ் வார்த்தை இல்லை. அதை பற்றி நான் நடத்துகிற போது உங்களுக்கு சொல்கிறேன், எது இதெல்லாம் தமிழ் சொல்லி இல்லை அப்படிங்கிறது ஒரு பகுதி வருது சரிங்களா? இப்போ கவ் டவ் டவ், எனக்கு டவ் சோப்பு தான் யூஸ் பண்ணுற மாட்டேங்குது. டவ் நவ் தவ் பவ் மவ் இதெல்லாம் பெரும்பாலும் பயன்படுத்துகிறதே
இல்லை. அது இதுக்கே தந்தை பெரியார் இப்படி மாற்றிட்டார். சரிங்களா? சரி. இப்போ பார்த்து அப்போ எது எதுக்கு இணை இல்லை அப்படின்னா ஐயுக்கும் அவுக்கும். இந்த 2 எழுத்துக்கும் இணை எழுத்து எது அப்படின்னா இதுக்கு எதுங்க? இந்த 2 சவுண்டையும் ஒரு சேர உச்சரிச்சோம்னா ஐ ஆய் ஆயின்னு அப்படி உச்சரிச்சாங்க ஐ இல்லையா ஔ. சரிங்களா? இதுக்கு பேர் சந்தியகரம். கேட்டிருக்காங்க டெட்டில் டிஎன்பிசிலாம் கேட்டிருங்க. இதுக்கு பேர் என்ன பேர் எழுத்துங்க? சந்தியகரம். தமிழில் சந்தியகர எழுத்துக்கள் யாவைன்னு கேட்பாங்க, அல்லது தமிழில் சந்தியகர எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. 2. எத்தனை இருக்குதுங்க? 2. இதுதான் சந்தியகர எழுத்து. அப்படின்னா என்ன சார் எங்களுக்கு புரியலையே? சந்தியகரன்றது தமிழ் வார்த்தை இல்லை, தமிழ் அதுக்கு பேர் என்ன அப்படின்னா கூட்டெழுத்து. அதுக்கு என்ன பேருங்க? 2 எழுத்து கூட்டாக சேர்ந்து உச்சரிக்கிறோம், அது பேர் கூட்டெழுத்து. ஓகே, நினச்சிங்களா? இந்த மாத்திரை, இந்த குறில் எழுத்துக்கெல்லாம் எத்தனை மாத்திரைனா, குறில் எழுத்துக்கெல்லாம் ஒரு மாத்திரை. என்ன சார் நீங்கள் படுத்து எடுத்து மாத்திரை பேராசிட்டமால் அனாசின் அது மாதிரி என்ன மாத்திரையா தலைவலி காய்ச்சலுக்கு? மாத்திரை என்ன அப்படின்னா தமிழில் எழுத்தை உச்சரிக்கிற கால அளவு, ஒரு எழுத்தை உச்சரிக்கிற கால அளவு. அதை கூட இப்போலாம் வந்து அளக்குறாங்க, அளக்கிற கருவி வந்துருச்சு. கருவி வராத காலத்திலே தமிழும் பாரு அளந்துருக்குறான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ மழை எவ்வளோ பெய்யுதுன்னு அளக்குறோம் இல்லையா, சொல்கிறாங்க எத்தனை மில்லிமீட்டர் பெய்யுது, வெயில் எவ்வளோ தாக்கம் இருக்குது சென்டிகிரேட் சொல்கிறாங்க, கடல் அலை எவ்வளோ வேகமாக வீசுது. இப்போ இதையெல்லாம் இன்றைக்கி அளக்கிற கருவி கண்டுபிடிக்காத காலத்திலே கலந்துருக்காங்க இல்லையா? இது எப்படி சார் கண்டுபிடிச்சாங்கன்னா கண்ணிமை பொழுதும் கை நொடி பொழுதும். எதுங்க? கண்ணிமை கை நொடி. ஆனா ஒரு, ஆனா 1, ஆனா 2 கை நொடி. சரிங்களா? ஓ இப்படி சொல்கிறீங்களாட்டுது. எங்கள் பையன் வரணும் சொன்னேன் சார், கண்ணு வைக்கிற நேரத்தில் ஆனா ஒரு முறை கண்ணு அடிச்சுனா ஆனா 2 முறையா பார்க்கலாம் சார். அதுக்காக நம்ம இப்படி இருக்க முடியாது இல்லைங்களா? இதெல்லாம் இயல்பாக நடக்கிற அனிச்சை செயல். கண் இமைக்கிறது இயல்பாக நடக்கிற அனிச்சை செயல். நீ விரும்பாட்டி அது எங்கிட்டே இருக்கும். இப்போ நெடிலுக்கு எத்தனை மாத்திரங்க? நெடிலுக்கு 2, குறிலுக்கு 1. இப்போ நம்ம உயிரெழுத்தை பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து எதை பார்க்குறோங்க? மெய் எழுத்து பார்க்குறோம். முதல் எழுத்தை பார்த்துட்டு இருக்கிறோம். முதல் எழுத்து உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். உயிரெழுத்து பார்த்தாச்சு. மெய் எழுத்து. மெய் எழுத்து எத்தனை இருக்குதுங்க? 18. சரியா? அது எதுலேருந்து? இக்கிலேருந்து இன்னும் வரைக்கும். அதை 3 விதமாக பிரிச்சுருக்காங்க இல்லையா? ரைட். வல்லினம், மெல்லினம், இடையனம். இது எப்படி பிரிச்சுருக்காங்க? வல்லினம், மெல்லினம், இடையனம். எது சார் வல்லினம் அப்படின்னா சரி 18 எழுத்து வந்து இது ஒரு 6, இது ஒரு 6, இது ஒரு 6, 3, 6, 18 வரும் பாருங்க. இருக்குங்களா? வல்லினம், மெல்லினம், இடையினம். இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க கேள்வி. இது டெட்டில் கேட்டிருந்தாங்க. இது ஆப்ஷன் ஏ, பி, சி, டி. கேள்வி ரொம்ப ஈஸியான கேள்வி தான். 17வது கேள்வி வல்லினத்தை இனம் காண்க. கேள்வி அவ்வளோதான். எல்லாருமே எதை டிக் பண்ணிட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏவை டிக் பண்ணிட்டாங்க. ஏன்னா நமக்கு அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க சின்ன வயசுலேருந்து. வல்லினம்னா கசட தவறு. என்னடி கேள்வி ஈஸியாக கேட்டாண்டின்றது. இதில் வேறு
ஏற்கனவே தப்பாக எழுதிட்டு வந்துட்டு இல்லையா, நான் எக்ஸாம் டியூட்டி போவேன் இல்லையா, எக்ஸாம் டியூட்டி முடிச்சுட்டு அப்படி வரும்போது 2 பிள்ளைங்க அப்படி ஸ்டெப்ஸில் பேசி வர 2 பொண்ணுங்க, என்னடியே கேள்வி பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுக்கிறான் நீ. நான் போட்டேன்டி, ஆன்சர் போட்டேன்டி. போட்டேன் தப்பு அம்மான்ட்டு தப்பு அப்பா சார்ன்ட்டு அப்படி பார்க்குறாங்க இல்லையா. அப்போ எது ஆன்சர் எதுக்கு? இது சின்ன குழந்தைங்களுக்காக. ஆக்சுவலாக என்ன எழுத்து சொல்லிக்கிறேன், மெய்யெழுத்து எப்படி இருக்கும் அடையாளம். எங்கள் இலக்கண வாத்தியார் சொல்லுவார், பாரா பொம்பளை பிள்ளை எழுத்துல அதெல்லாம் போட்டு வச்சுருக்குதுன்னு வேறு இல்லையா. ரைட். அப்போ இது எப்படி தான் சின்ன பசங்களுக்கு வந்து இது எப்போ சொல்லித்தரேன்னா 1ஆம் கிளாஸில். அவன் ஏற்கனவே பள்ளிக்கூடத்தை வரது ரொம்ப பேஜாராக தான் வரான் இல்லையா. அவனுக்கு வந்து இக்கு சிட்டு திப்புறன்னா எச்சி தந்து போவான் மேலே இல்லையா. இது கூட பரவாயில்ல, எதை சொல்கிறான்னா அழுவான். ஏற்கனவே அழுது வரங்கன்னு இதில் வேறு இங்கன்னா அவன் இன்னும் கொஞ்சம் தான் அழுவான் இல்லைங்களா. ரைட். அப்படின்னா என்ன அர்த்தம், இது மேலாம் புள்ளியே இருக்குது. இது எளிமையாக சொல்லிக் கொடுக்கறதுக்காக சொல்லப்பட்டது. சரிங்களா. ரைட். இப்போ வல்லினம், மெல்லினம், இடையினம். இப்போ இந்த மாத்திரை அளவு மெய்யெழுத்துக்குலாம் எத்தனை மாத்திரை அப்படின்னா எத்தனை மாத்திரை? அரை மாத்திரை. இந்த மாத்திரை அளவுலாம் ஒரு பக்கம் எழுதி கலர் பேனாவை எழுதுங்க, இடைவேளையை விட்டு எழுதுங்க, தேர்வில் ஸ்ட்ரைக் ஆகும் ஞாபகம் வரும். அந்த கார்னரில் எழுதணுமே ரெட் பேனாவில் அப்படின்னு ஞாபகம் வரும். பச்சை கலரில் எழுதணுமே இந்த வட்டம் போட்டது மாதிரி அப்படின்னு பரீட்சையில் ஞாபகம் வரும். அதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்கும், அதெல்லாம் பார்த்தாகாது. இது எங்கெங்கே பிறப்பிடம் அது ஒரு மாதிரி கேட்குறாங்க. சரியா. இப்போ வல்லினம் எங்கே பிறக்குது? வல்லினம் எங்கே பிறக்குன்னா ஹாஸ்பிட்டலில் பிறகுதுன்றீங்களா இல்லையா, தாத்தா வீட்டில் பிறகுதுன்றீங்க. வல்லினம் எங்கே பிறக்குது அப்படின்னா வல்லினம் எங்கே பிறக்குது? மார்பு. எங்கே பிறகுங்க? மார்பு. பாருங்க, இங்கே தான் சவுண்ட் பாரு. இக் இச் எங்கேருந்து தோன்றுறது, உருவாகுது, பிறக்குதுன்னா இக் இச் இட். நீங்கள் உச்சரித்து பார்க்கலாம். சரிங்களா. ரைட். அதுக்காக நீங்கள் போட்டு பஸ்ஸில் போகிறப்ப இப்படின்னு கிடக்காது. என்ன கண்டக்டர் என்ன டிக்கெட் எடுக்கிறியா இல்லை என்ன மாட்டேன் இக்கு சிட்டு திருங்க. அடுத்து இது எங்கே பிறக்குது? மூக்கு. மூக்கு ஓசை மூக்கில் இல்லையா. அது என்ன சார் மெல்லினம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், இது ரொம்ப ஹார்டாக இருக்கும். வல்லினமும் வன்மை, மெல்லினம்னா மென்மை, அது மெல்லினம். மூக்கு ஒலி எப்பவுமே ரொம்ப மென்மையாக தான் இருக்கும் இல்லையா. பெண்களுடைய குரலான் மாதிரி ஆண்களுடைய குரலான் மாதிரி இல்லை. இப்போ ட்ரெண்டு மாறி போச்சு. ஒரு விஜய் படத்தில் ஒரு பொம்பளை கேட்பான், ஏம்மா டைம் வேணாமா, அந்த பொண்ணு 8:45 அப்படின்னுவால அது மாதிரி. ரைட். பாருங்க, இது இது இரண்டுக்கும் இடைப்பட்டது. பாருங்கள், வல்லினம் இங்கே மெல்லினம். அப்போ இது இரண்டுக்கும் இடைப்பட்டது கழுத்து. இப்போ நம்ம அடுத்து இணை எழுத்து பார்க்குறோம். எழுத்து இலக்கணம் தான் பார்த்துருக்குறோங்க. நம்ம அடுத்து பார்க்குறது என்னது? இணை எழுத்து. அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல சார், இப்படி சொன்னால் புரியுன்னு நினைக்கிறேன். நட்பெழுத்து என்ன பேருங்க? அது பேர் நட்பெழுத்து. ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர் இங்கிலீஷில் தேவை தான் எழுதிக்கிங்க, அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். இப்போ இந்த மெய்யெழுத்தை பார்த்தேன் இல்லைங்களா, பார்த்தேன் இல்லைங்களா. ஆமாம் தானே, இப்படி தானே வருது, ஞாபகம் இருக்கா? படிக்கிறப்பெல்லாம் வாய்ப்பாடு எடுன்னு போவோம் பார்த்தீங்களா? ரைட். அந்த வாய்ப்பெல்லாம் நடுப்பக்கத்தில் 247 எழுத்தையும் கொட்டி விட்ருப்பாங்க, பார்த்துருக்கீங்க தானே? ரைட். அப்போ இது இப்படி சொன்னாலும் சரி, காங்காச்சான்னு சொன்னாலும் சரி, இல்லை எப்படி சொன்னாலும் சரி, புள்ளி வச்சுக்கினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. காங்காச்சா தான் மெய்யெழுத்த மாறுது இல்லைங்களா. ரைட். இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா 2 பிரிச்சுக்கணும் இல்லையா. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர், நண்பர்கள். ஏன்னாப்பா ஏன் சார் அப்போ இருந்தே நமக்கு கிட்டத்தட்ட நம்ம எப்போ படிக்கணுமோ இல்லை 2000 வருஷமாக எப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க? காக்கடை என்ன தான் சொல்லித்தராங்க? இல்லை சார் இப்போலாம் சேஞ்ச் ஆகி போச்சு, கா ரா மா வா இப்படி சொல்லித்தராங்களா? ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஒன்றா தான் இருப்பாங்க, பிரிய மாட்டாங்க இல்லையா. ஒரே இனம் இல்லையா. இனம்னா என்னது? ஒரே இனம். இப்போ ஆண் இனம், பெண் இனம் இல்லையா, தமிழ் இனம், இப்படிலாம் இனம்னா ஒத்த தன்மையுடையது. சரிங்களா. இனம்னா என்ன அர்த்தம்? ஒத்த தன்மையுடையது. சார் புள்ளி வச்சு எழுத்து மொத்தம் 18 எழுத்து. நீங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 யாரும் கேள்வி கேட்கலையே.
நான் பாட்டு எது சொன்னாலும் நீங்கள் பாட்டு கேட்டுறீங்களாட்டுக்குது. சார் சொல்லுங்கள். கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படியா? இல்லை கேட்கணும்ல, ஏதாவது நான் ஏற்கனவே கேள்வி கேட்டால் தான் சுவாரஸ்யமாக சொல்லுவேன். சரிங்களா? உங்களுக்கு தோன்றதை கேட்கலாம், அதுக்காக அசிகசியமாக தோண கேட்காதீங்க. உங்களுக்கு சரியா? ரைட். பாருங்க, இப்போ இதில் எது இல்லை அப்படின்னா இது இருக்காது. பாருங்கள், எரளவாலில் இருக்காது பாருங்கள். அப்போ இது கேள்வி கேட்டிருக்காங்க, இன எழுத்து அல்லாததை இனம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. சரியா? எதுக்கு ஃப்ரெண்ட் இல்லை? இடையில இருந்தால் ஃப்ரெண்டு இருக்காது, எப்பயுமே நடுவுன்னா சிக்கல். சரியா? ஒரு பக்கம் நிற்கணும். இப்போ இவங்க யார் அப்படின்னா, கா வல்லினம், ஙா மெல்லினம், சா வல்லினம், ஞா மெல்லினம், டா வல்லினம், நா மெல்லினம். அப்போ வல்லினத்துக்கு மெல்லினம் தான் ஃப்ரெண்டு. சரியா? இடையினத்துக்கு ஃப்ரெண்டு இல்லை. ஏன் சார் இது வந்து இப்படி சேஞ்சை மாற்றி சொன்னால் என்ன? காக்கு அடுத்து இல்லையா சா, இப்படி ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணி சொன்னால் தான் என்ன? அப்படின்னா ஏன் இப்படி சொல்லலை? ஞா மா இப்படிலாம் நம்மளுக்கு சொல்லித்தரலையே. ஏன்னா என்ன எழுத்துன்னு சொல்லிக்கிறேன், இது நட்பு எழுத்து, ஃப்ரெண்ட்ஷிப் எழுத்து. ஃப்ரெண்ட்ஷிப்னா எங்கே தான் இருப்பாங்க? பக்கம் பக்கம் தான் இருப்பாங்க. எப்படி சார் பக்கம் பக்கம் இருப்பாங்க? எங்கே இது எழுதிட்டிங்களா? இணை எழுத்து அல்லாதது. எப்படி சார் பக்கம் பக்கம் இருப்பாங்க? பாருங்கள், அடுத்து பொங்கல் வருது, இது ரெண்டும் எங்கே இருக்குது? இப்படி இங்கே பாருங்கள், இக்கு கூட்டலாம். அப்போ இங்கு பக்கம் என்ன இருக்குது? இப்படி ஒன்றும் பிரித்து பார்க்க தேவையில்லை. அதான் கான்னு பார்க்குறப்பே காங்க பார்க்குறான்னு பக்கம் தான் இருக்குது. சூப்பர். அது பாருங்கள், சிங்கம் மாதிரி நிற்கிறீங்க. சிங்கம் ரெண்டு பக்கம் இருக்குது இல்லைங்களா? பாருங்கள், மா இன் ஜா இல். இஞ்சி பக்கம் என்ன இருக்குது? இஞ்சி பக்கம் பூண்டு இருக்குதுன்றீங்களா? இஞ்சி பூண்டுன்னு. ரைட். இஞ்சி பக்கம் சா இருக்கா? பாருங்கள், பாருங்கள், கண்டேன். இப்போ இன்னும் பக்கம் என்ன இருக்குது? இட்டு கூட்டல் ஏ தான் டே. சூப்பர். பந்தம், சொந்த பந்தம், சொந்தம். பார்த்தீங்களா? பாருங்க இல்லையா? சங்கம் கரு இல்லையா? சந்து, சந்தை. இது ரெண்டும் பக்கம் பக்கம் தாங்க. அப்படி தாங்க ஸ்ட்ரக்சரே இருக்குது. அதனால தான் அது பேர் ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர். மாறி வரவே வராது. அப்படி சப்போஸ் பரீட்சையில் மாற்றி கொடுத்துனானா தப்பாக கொடுத்துக்கிறாங்க கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி சார் உதாரணம்? எங்கள் ஊர் பையன் எனக்கு ஒருத்தர், நான் கல்லூரி படிக்கிற போது எனக்கு லெட்டர் எழுதணும். என்னென்னு எழுதுறான்? கடைசியாக முடிச்சு அப்போலாம் வந்து இன்லேண்ட் கவர் 50 பைசா கார்டு. கரெக்ட், பரவாயில்லையே, ஞாபகம் வச்சுங்க. அப்போ அவன் என்ன எழுதுறாப்புல, அண்ணா நன்றி அப்படின்னு போட்டிருந்தான். கடைசி முடிப்போ அண்ணா நன்றி அப்படின்னு போட்டிருந்தான். அவன் பிஏ தமிழ், நான் எம்ஏ தமிழ் இல்லையா? இது கரெக்டா? இப்போ கரெக்டாக தப்பான்னு நமக்கு தெரியல. புதுசாக கரெக்டாக தப்பான்னு தெரியல. கரெக்டாக தப்பான்னு தெரியல. அப்போ இது கரெக்டாக தப்பான்னு எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இவன் ஃப்ரெண்டு தான் இங்கே பக்கம் வரணும். இவன் ஃப்ரெண்டு யார்? அப்போ தப்பாக நாம் எழுதுறோம்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இங்கே பாருங்கள், சும்மா ஒரு உதாரணத்துக்கு, தின்பண்டம். கரெக்டா? கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருப்போம். கரெக்டாக தான் எனக்கு தின்பண்டம். இதில் என்ன வாக்கம்? நீ பாட்டு பார்த்துட்டு கிடக்கூடாது. அப்போ இந்த டா வந்திருக்குன்னா இங்கே என்ன எத்தனை சொல்லி தான் இருந்திருக்கணும்? இங்கே 3 சொல்லி தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இப்படி எழுதி இது தப்பு, இது பக்கம், இதுதான் வரன்றதை நீங்கள் போட்டால் தான் கரெக்டாக உங்களுக்கு பரிச்சயமாகும். சரிங்களா? அதை நோட் பண்ணி எழுதுங்க. அப்போ இது எப்பயுமே நம்ம தப்பாக எழுதுறோமா இல்லையான்ட்டு ஈஸியாக நம்ம இந்த வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ எப்பயுமே இது பக்கம் தான் வரும். ஏங்க இது நான் சும்மா சொன்னதுக்காக பொங்கல் மஞ்சள் சும்மா ஒரு வார்த்தை 2 வார்த்தை உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். நீங்கள் எங்கே தேடினாலும் ரெண்டும் எப்படி தான் இருக்கணும். தமிழில் உள்ள 6 லட்சம் சொற்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த 6 லட்சம் சொற்கள்லேயும் ரெண்டும் பக்கம் பக்கம் தான் இருக்கும். வேறு எங்கேயும் விலையே இருக்காது. சரிங்களா?
அடுத்து நம்ம பார்க்குறது வந்து சுட்டெழுத்து. அடுத்து நம்ம பார்க்குறது என்னதுங்க? சுட்டெழுத்து. ஆ இ நம்ம எழுத்துங்களா சரி முன்ன சொன்ன இல்லைங்களா மெய்யெழுத்தை பற்றி நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். மெய்யெழுத்து 18 அது 3 பிரிக்கிறாங்க. வல்லினம் மெல்லினம் இடையின அது பிறக்கிற இடம் வந்து என்ன சொன்னேன்? மார்பு, மூக்கு, கழுத்து அப்படி சொன்னேன் இல்லைங்களா? இந்த மெய்க்கு வந்து வெவ்வேறு பேர் இருக்குது. வினாத்தாளில் கொஸ்டின் பேப்பரில் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. மெய், உடல், புள்ளி, ஒற்று. இந்த வார்த்தைகள்லாம் எதை குறிக்கிறதுனா மெய்யெழுத்தை சுட்டுகிறது, மெய்யெழுத்தை சொல்லுது. அந்த இடத்துல கூட எழுதி வச்சுங்க. ஏற்கனவே மெய்யெழுத்தை பற்றி எழுதுன்னு இல்லைங்களா? அங்கே கூட எழுதி வச்சுங்க. எல்லாம் ஒன்று தான். இது பாட்டி பேர் எழுதி எல்லாம் ஒன்றே ஒன்று தான். பார்த்துங்க. மெய், உடல், புள்ளி, ஒற்று. ஏன்னா அப்படி கூட கேட்டுருவாங்க. மெய்யெழுத்துக்கு வழங்கும் வேறு பெயர்கள். பின்வரும் ஒன்று மெய்யெழுத்து பின்வரும் ஒன்று எவ்வாறாக சுட்டப்படுது அப்படிலாம் 4 ஆப்ஷன் தருவாங்க. இல்லை மெய்யெழுத்தை குறிக்காத எது அல்லாத எது அப்படின்னு கேட்பாங்க. ரைட். அப்போ சுட்டெழுத்து என்னது? அடுத்து ஆ இ உ. அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் புரியலையே சார். இது எதாவது கேள்விப்பட்டுக்கிறீங்களா சுட்டெழுத்துன்னு? சொல்லுங்கள் பார்ப்போம். எங்களுக்கு என்ன தெரியுன்றீங்களா? சூப்பர், கரெக்ட். இப்போ இது என்னவா வளர்ச்சி அடைஞ்சிருக்குது? அது இது இல்லையா? உது இல்லையா? புரியல இது. ரைட். இதுவும் கேட்டிருக்காங்க ஒரு முறை. தற்போது புழக்கத்தில் இல்லாத வழக்கத்தில் இல்லாத சுட்டெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எது இந்த எழுத்தை இப்போ யூஸ் பண்ணுறதில்ல இல்லை நாம இல்லைங்களா? இந்த எழுத்தை இப்போ யூஸ் பண்ண அந்த காலத்தில் யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த அது இந்த இது இந்த உது சென்டர் அதுக்கும் இதுக்கும் நடுவில் கரெக்டாக என்னது உது நான் சொல்லி அந்த பக்கத்தில் சொல்லிக்கிறாங்க இல்லையா? முதட்டெட்டு 2013 எழுதுனவங்களுக்கு தெரியும். உப்பக்குன்னு ஒரு கேள்வி தேவையான கொஸ்டின் போய் எடுத்து பாருங்கள். 2013 கொஸ்டினில் உப்பக்குன்னு ஒன்று கேட்டிருந்தாங்க. இது எங்களுக்கு தெரியும் சார். அப்பக்கம் தெரியும், அந்த பக்கம், இப்பக்கம், இந்த பக்கம். அடுத்து என்னென்னு கேட்டுறாங்க? உப்பக்கன்னா பின்னாடி பக்கம், முதுகு பக்கம் கேட்டிருந்தாங்க டெட்டில். ரைட். அப்போ அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம். சரிங்களா? ரைட். இப்போ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா சுட்டெழுத்து. சுட்டெழுத்து எது எது? எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். ஆ இ உ. ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தும் எழுத்து தான் என்னது? சுட்டல் இல்லையா? ஒன்றை, ஒரு பொருளை அல்லது ஒருவரை சுட்டி காட்ட பயன்படுத்தும் இல்லைங்களா? சுட்டெழுத்து. இந்த விரலுக்கு பேர் என்ன சொல்கிறோம் நாம? சூப்பர். இதுக்கு பேர் சுட்டு விரல் இல்லையா? கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் வந்து தலைப்பு வச்சுக்கிறார். ஒரு புத்தகம் சுட்டு விரல்னு ஒரு புத்தகம். இப்போ சுட்டு விரல். இதுக்கு பேர் என்னது? இது வந்து சுண்டு விரல். இது கொஞ்சம் இதை விட கொஞ்சம் சுண்டிடுச்சு, சின்னதாகிடுச்சு. சுண்டிடுச்சு. அப்போ சுண்டு விரல். அப்போ இது சுட்டு விரல் இல்லையா? இது சுண்டு விரல். சுட்டி காட்டக்கூடிய. அதனால தான் எல்லா சிலையிலையும் இப்படி போட்டிருப்பாங்க இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் வந்து இல்லையா? இது வந்து சுட்டு திரிபு இப்படி மாறி இருக்குது. சுட்டு சுட்டுச்சொல். இது சுட்டு எழுத்து இல்லையா? அது சுட்டு எழுத்து, சுட்டுச்சொல், சுட்டு திரிபு இப்படிலாம் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு சொல்லலாம். எங்கள் மொழி வளர்ச்சி அடையாத காலத்தில் எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னா இப்போ மனித இனம் தோன்றி வந்து கிட்டத்தட்ட ஒரு நிறைய இல்லையா? ஒரு 6 கோடி ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உலகம் தோன்றி மனித இனம் தோன்றி ஒரு சில உயிரினம் தோன்றி அமீபெல்லாம் தோன்றி வளர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் நம்ம போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுலாம் பிடிக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் கடந்து போனது. ஆனால் நாம் வந்து குழந்தைங்களை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஒரு சிசு எப்படி உச்சரிக்கும் அப்படின்னா முதல்ல சுட்டி காட்ட யார் ஒன்று அடிச்சது? பாம்பு போப்பா அங்கே எதனா பாம்பு பூச்சி பள்ளி போச்சுன்னு வச்சுக்க பார்த்தீங்களா? அப்போ சின்ன
ஏன்னா அதுக்கு ஒரு எழுத்தை தான் சின்ன எழுத்தாக தானே உச்சரிக்க தெரியும் இல்லையா. லென்த்தை குழந்தைய இருக்கிறப்ப நம்ம லென்த்தாக பேசுகிறோம். ஃபஸ்ட்டு சின்ன சின்ன எழுத்த 1 வயசு 1.5 வயசுக்கு அப்புறம் அதுவும் சில பேர் பேசாமல் இருக்கிறாங்க 2-3 வயசுக்கு, அதுக்கு வேறு ஃபீல் பண்ணுவாங்க பெற்றவங்க இல்லையா, இன்னும் பேசலையே அன்ட்டு. அப்போ ஒரு எழுத்தாக தான் உச்சரிக்கும் குழந்தைங்க. அப்போ பாருங்கள், அப்போ மொழி வளர்ச்சி அடையாத காலகட்டத்தில் சின்ன சின்ன எழுத்தாக தான் நாம் உச்சரிச்சிருக்கிறோம். இப்போ இந்த சுட்டெழுத்து இது இல்லாத இந்த ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது இல்லையா, ஓரெழுத்து ஒரு மொழி தமிழில் 42 இருக்குது. அப்படின்னா ஒரே எழுத்து மீனிங் தர்றது இல்லையா. இதையெல்லாம் பார்த்தோம். தா, வா, போ, பூ, கை, வை. இது மாதிரி தமிழில் இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி ப்ளஸ் சுட்டெழுத்து இதெல்லாம் பார்த்தோம். உலக நாடுகளில் இருக்கிற லிங்குஸ்டிக் மொழியில் அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ உலகத்துலேயும் தமிழ் தான் முதல்ல தோன்றியிருக்கும். ஏன்னா அங்கே தான் சின்ன உலகம் முழுக்க 2756 லாங்குவேஜ் இருக்கிறதா கீவாஜா சொல்கிறார். ஜெகநாதன் 2756 லாங்குவேஜ் வேர்ல்டில் இருக்குது. அதில் எல்லா மொழியிலையும் தேடி பார்த்துட்டாரு. 1-2 தான் மற்ற மொழிகள் இருக்குது இல்லையா. இங்கிலீஷ்லேயும் யான்னு ஒரு எழுத்து மீனிங் தருது. யா ஏ அப்படின்றாங்க இல்லையா இல்லையா. ஐ இல்லையா, அது ஒரு மீனிங் ஐ இருக்குது. ஆனால் தமிழில் தான் உலகத்திலேயும் 42 ஓரெழுத்து ஒரு மொழி. தா, வா, போ, பூ, கை, வை இல்லையா. இப்படி ஆ கூட மீனிங் இருக்குது. ஆனா பசு, ஆவின் பால், பசுவின் பால். அடுத்து சுட்டெழுத்தை பார்த்து உலகத்தில் தமிழ் தான் முதல்ல தோன்றியிருக்குன்னு மற்றவங்க சொல்கிறாங்க. நான் சொல்கிறது லிங்குஸ்டிக் மொழியியல் அறிஞர்கள் இல்லை சமூகவியல் அறிஞர்கள் மானுடவியல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் இல்லையா, சோசியாலஜிக்கலுக்கு இருக்கிறவங்க இல்லையா, மனித இனத்தை ஆராய்ச்சி பண்ணுறவங்க, மனித இன வரவையில் இல்லையா. அதெல்லாம் மேக்ஸ் முல்லர் உங்களுக்கு தெரியும், எஸ்பர்சன் தெரியும் இல்லையா, கிரியேஷன் தெரியும் உங்களுக்குலாம். எல்லாம் டெட்டில் படிச்சுப்பீங்களே பிஎட்டில். மேக்ஸ் முல்லர், எஸ்பர்சன் இல்லையா, கிரியேஷன். சார் ரைட், பரவாயில்ல. இப்போ திரும்ப நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா லாஸ்ட் சாப்டர் ஒன்று உங்களுக்கு சைக்காலஜி இருக்குது 30 மார்க்குக்கு சரிங்களா. இவங்கெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி உலகத்தில் தமிழ் தான் முதல்ல தோன்றியிருக்கும். அதனால தான் நம்ம தமிழ் தோன்றிய இடம் வந்து லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன இடம்? லெமூரியா. அங்கே தான் முதல்ல உயிரினம் தோன்றுச்சுன்றாங்க. முதல்ல மனித இனம் தோன்றதை பாருங்கட்டோம். எங்கே உயிரினம் தோன்றதோ அது பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு தான் இல்லையா. அப்போ ஒரு சில உயிரினம் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைஞ்சு குரங்கா மாதிரி இல்லையா, இப்படியே வளர்ச்சி அடைஞ்சு வந்துருக்கிறோம். இது எந்த ஏரியானா எந்த ஏரியா? லெமூரியா. இப்போ எங்கே இருக்குதுன்னா அது கன்னியாகுமரிக்குள்ளே, அதெல்லாம் கடல் கோடால் அதெல்லாம் அழிஞ்சிருச்சு இல்லையா. ஆனால் நம்மளுக்கு வந்து தப்பை வந்து டகால்ட்டி விட்டுன்னு திடுறாங்க. அது நான் வந்து கண்டிக்கிறேன். தமிழ் வார்த்தையாக இருந்தால் கூட எங்கள் தமிழ் எங்கே தோண்டினா பொதிகை அப்படின்னு. பொதிகை மேலே உச்சியிலே புறப்படுது. நாங்கள் வந்து பாப்பா பொதிகை அங்கே தான் இருந்துச்சு. அதனால கவர்மெண்ட் டிவி பேர் கூட பொதிகை, பொதிகை டிவி. தமிழ் அங்கே தான் பிறந்துச்சு. இப்படிலாம் வந்து சொல்லிட்டுருக்கிறேன். அது வந்து சாத்தியம் இல்லைன்ட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப பக்தி அதிகன்றதுனால சிவபெருமான் வந்து 2 பேரை அப்படிலாம் காமெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா. அகத்தியருக்கு வந்து தமிழையும், பாணினிக்கு வந்து வடமொழியாக சமஸ்கிருதம், ஐயருங்க பேசக்கூடிய சமஸ்கிருத பாஷையும் கற்றுக் கொடுத்தாரு. யார் சொல்லி கொடுத்தாமா? சிவபெருமான். அவர் எங்கே அனுப்பிட்டார்? அவர் வடநாட்டுக்கு இல்லையா, மும்பை, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், டெல்லி, அங்கே வந்து பாணினி இன்னும் ஒரு இல்லையா ஒருத்த அறிஞர். இங்கே வந்து யார்? அகத்தியர். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இலக்கண பகுதியெலாம் எங்கேருந்து பார்த்துருக்கோம்? முதல்ல அதை சொல்லியிருக்கணும். உங்களுக்கு தெரியுன்றதான விட்டு முதல்ல நம்ம பார்த்துக்கிற இலக்கண பகுதியெலாம் எங்கே அப்படின்னா தொல்காப்பியம். இது ஃபஸ்ட்டு பக்கமே எழுதிக்கிங்க. எழுதணும் இல்லையா. தமிழ் இலக்கண நூல் எது? தமிழின் முதல் இலக்கண நூல் எது? இதெல்லாம் கேட்டாங்க நிறைய முறை, திரும்பவும் கேட்டாங்கன்னா சொல்கிறேன். தமிழின் முதல் இலக்கண நூல் எது? ஃபஸ்ட்டு பக்கமே எழுதிங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இலக்கண பகுதி எது அப்படின்னா நன்னூல். இது வந்து உங்களுக்கு 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், 1வதுலேருந்து 12ஆம் வரைக்கும் எந்த புத்தகத்துலேருந்து பார்த்துருக்குறோம்? நன்னூல் புத்தகம். அந்த தொல்காப்பியம் அப்படிங்கிறது பெரிய பசங்க இப்போ படிக்கிறது. காலேஜ் டிகிரி போனால் யூஜி தமிழ், பிஜி தமிழ், எம்பில் இல்லையா, எம்எட், பிஹெச் அவங்க படிக்கிறது. இப்போ நன்னூல்னு படிக்கிறோம். இந்த தொல்காப்பியத்தை எழுதுனது யார்? தொல்காப்பியர் விகுதி. நன்னூல் எழுதுனது யார்? பவனந்தி முனிவர். அது உங்களுக்கு தெரியும், பவனந்தி முனிவர். நம்ம இங்கே மைசூர்காரர், நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் தான். அவர் பவனந்தி முனிவர் வந்து நம்ம கிருஷ்ணகிரி பக்கம் தான். மைசூர் பகுதி. சரி, அப்போ இந்த என்ன பண்ணாங்கன்னா இந்த ஒரு சுட்டெழுத்து. அப்போ மனிதர்கள் முறை ஒரே ஒரு எழுத்து தான் உச்சரிக்க முடியும். சின்னதாக தான் உச்சரிச்சு மெல்ல மெல்ல தான் குழந்தைங்க பேசுகிறது. அதனால தான் எப்பவுமே குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வார்த்தை சொல்லும், அடுத்து 2 அக்கறை சொல்லும். தாத்தா அதுதான் சொல்லும் பாருங்கள், மாமா 2 பாப்பா.
சின்ன சின்னதாக தாங்க இருக்கும், லென்த்தாக சொல்லாது. இல்லை குழந்தை பிறந்தோடனே ராஜாதிராஜ மாத்தாண்ட ராஜ கம்பீர காத்தவராயனா பேசுது இல்லையா? அப்போ எல்லோரும் ஒத்துக்கிறாங்க, ஓ உலகத்தில் முதல்ல தமிழ் தோன்றி, அதான் சுட்டெழுது, ஒன்றை சுட்டி காட்ட ஆ இ. அது இப்போ 4 இடையில வளர்ச்சி அடைஞ்சு அது, அப்புறம் வளர்ச்சி அடைஞ்சு 3 எழுத்தா அந்த இந்த அங்கே இங்கே, அப்படி இப்படி எப்படி இப்படிலாம் இப்போ மாறி போச்சு இல்லைங்களா? ரைட். அப்போ முதல்ல எப்படி சொல்லியிருக்காங்க, 3 எழுத்து தான் உச்சரிச்சிருக்காங்க. இதான் அந்த சுட்டெழுத்து, ஒன்றை சுட்டி காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் சுட்டெழுத்து. இந்த சுட்டெழுத்துலே பாருங்கள், ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. சுட்டெழுத்துல ஒன்று அகச்சுட்டு, இன்னொன்று புறச்சுட்டு. இதில் என்னென்னா அகச்சுட்டு அப்படின்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல சார். அகச்சுட்டு அப்படின்னா எனக்கு புரியல சார் அப்படின்னா, இதில் சுற்றெழுத்து இருக்கா இல்லையா பாருங்கள், இருக்குது. இப்போ இந்த சுற்றெழுத்தை அகம்னா என்ன அர்த்தம், உள்ளம், உள்ள. புறம்னா என்னது, வெளியே. இந்த பஸ்ஸில் எழுதிப்பாங்களா, கரம் சிரம் புறம் நேட்டாதுன்னு பஸ்ஸில், வெளியே. அப்போ அகம் புறம், அகம்னா உள்ள. அப்போ இந்த சுற்றெழுத்து உள்ளே இருந்தால் தான் மீனிங் தரும். இப்போ வெளியே வந்துருச்சு, மீனிங் தருதா? அதுதான் சுட்டெழுத்து அகத்தே நின்று பொருள் உணர்த்துவது அகச்சுட்டு. சுட்டெழுத்து அகத்தே நின்று பொருள் உணர்த்துவது அகச்சுட்டு. அடுத்த பாயிண்ட் தேவைந்தா, சுட்டெழுத்தை இல்லையா நீக்கிவிட்டால் பொருள் தராது. அதுதான் இது புரியுத பாருங்கள். சுட்டெழுத்து அகத்தே நின்றால் அகச்சுட்டு, சுற்றெழுத்து வந்து அகத்தை விட்டு வெளியே வந்துச்சுன்னா மீனிங் தராது. அப்போ நீங்கள் இது என்ன எழுதுங்க, சுற்றெழுத்தை நீக்கிவிட்டால் பொருள் தராது. இப்போ பாருங்கள், இப்போ சுற்றெழுத்தை எடுத்துருங்க பாருங்கள், மீனிங் தரும். சுற்றெழுத்து இல்லையா புறத்தே நின்றாலும் பொருள் உணர்த்தினால் அது புறச்சுட்டு. இது நடுவர ஒற்றெழுத்து அப்புறம் பார்த்துருங்க பாருங்கள். சுற்றெழுத்தை நீக்கிருங்க, மீனிங் தருதா? சுற்றெழுத்து புறத்தே நின்றாலும் பொருள் தந்தால் அது புறச்சுட்டு. சரிங்களாப்பா? இப்போ பாருங்கள், மீனிங் தரும். இப்போ நடுவர் ஒற்றெழுத்து குறித்து அப்புறம் நம்ம பேசணும். இது எங்கே வருதுன்னு புணர்ச்சி விதி, நம்ம ஏன் அந்த இடத்துல இவ் வருது சார் அப்படிங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ரைட். பாருங்கள், அப்போ அகச்சுட்டு புறச்சுட்டு. சரிங்களா? இது புரிஞ்சிச்சில்லப்பா? நான் பாட்டுக்கு வேகமாக போய்ட்டு நல்லா இருக்காது. நான் புரியாமல் கேட்டுக்கிறது சாப்பிட்டு ஜீரணாகாத மாதிரி பேஜாராக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது என்னங்க, அண்மை சுட்டு செய்மை சுட்டு. ஒன்றுங்க, ரொம்ப ஈஸி தான். பக்கமாக கருத்தை சுட்டி காட்டினா அண்மை சுட்டு, தூரமாக கருத்தை சுட்டி காட்டினா செய்மை சுட்டு, அவ்வளோதான் வேணும். இந்த அப்போ அண்மை சுட்டுனா பக்கம் என்னது, இது இல்லையா, இவை இங்கே, இது என்னது, அது அவை அங்கே, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக எல்லாம் அதே தான், ஒன்றே தான் வளைச்சி சொல்லிட்டுருக்குறோம். பக்கமாக இருந்தால் இதுன்றோம், இந்த இங்கன்றோம், தூரமாக இருந்தால் அதோ அங்கே அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ரைட். பாருங்கள், அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இன்னொரு பகுதி அப்படின்னா வினா எழுத்து. நாம் எழுத்து இலக்கணத்தை பற்றி பார்த்துட்டுருக்குறோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வினா எழுத்து. எது வினா எழுத்துக்கு இப்போ கேள்வி கேட்க நம்ம பயன்படுத்துகிறோம், யூஸ் பண்ணுறோம், யா, ஆ, ஓ இல்லையா? உங்களுக்கு எல்லாம் இது தெரியும். கேள்வி கேட்குறது 247 எழுத்தில் நாம் எத்தனை எழுத்து தான் யூஸ் பண்ணுறோம் கேள்வி கேட்க அப்படின்னா 5 எழுத்து தான் யூஸ் பண்ணுறோம். தினம் கேள்வி கேட்குறோம் அல்லது கேள்வி சந்திச்சுட்டு இருக்கிறோம். உண்மை தானே? நம்மளை யாராவது கேட்குறாங்க, ஏங்க அந்த ஊருக்கு எங்கே வழி, எங்கள் கோயிலுக்கு எங்கள் பள்ளிக்கு எங்கே வழி, அப்போ எங்கே கேட்குறாங்க இல்லையா? ஏது, என்ன இல்லையா, எவை, ஏன், யார், யாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்.
இதெல்லாம் கேள்வி கேட்குறதுக்காக பயன்படுத்தியிருக்கிறோம். இப்போ எது நம்ம பயன்படுத்தாத மாதிரி தெரியுது பாருங்கள். இதெல்லாம் நல்லா ஈஸியாக எங்களுக்கு புரியுது சார் இல்லையா? சன் டிவியில் நியூஸுக்கு மத்தியில் வருமே, சன் டிவியில் நியூஸ் வந்து ஏன் எதற்கு எப்படி இடைவேளைக்கு பிறகு பார்க்கலான்னுருவான். பார்த்துக்கிறீங்களா? ரைட். அப்படி இது அவன் பாருங்கள். இங்கே அவன் வருவானா இல்லையா? வருவானா? வருவான் அல்லது வரமாட்டான், ரெண்டுமே பதில் சொல்லலாம் இல்லையா? ரைட். அப்போ கடைசி என்ன முடியுது? இது என்ன ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது கண்டுபிடிச்சிட்றோம் நேரடியாக, ஆமாம் தானே? இது வந்து மறைமுகமாக இருக்குது, அவ்வளோதான். அதையும் கேட்கலாம், வருவானோ. பாருங்க, நீயோ கேட்குற இல்லையா? அம்மா நீ வந்து நீயோ இல்லையா? இல்லை நான் இல்லை. ஆமாம்மா நான் தான், ரெண்டையும் பதில் சொல்லலாம் இல்லையா? ஆமாம் அன்றைக்கி வந்து நீ தானோ, இல்லைங்களா? கேட்குறாங்களா? நீ தானோ. இது இந்த வினாத்துக்கு வந்து வடிவேலு ஜோக்கில் அடிக்கடி குறுன்னு பார்க்குறான், அடிச்சிருவானோ திருவானோ இல்லையா? இப்போ வினாவுக்கு கேள்வி கேட்குறது எத்தனை எழுத்து யூஸ் பண்ணிட்டுக்கிறோம்? மொழி முதல் எதை யூஸ் பண்ணிட்டுக்கிறோம்? எப்போ நீங்கள் என்ன எழுதுனா மொழி முதலில் வரும் எழுத்துக்கள், அது ஏற்கனவே பரீட்சையில் கேட்டுக்கிறாங்க, டெட்டில் டிஎன்பிசியில் கேட்டுக்கிறாங்க. மொழி முதலில் இல்லையா? மொழி முதல் வரும் வினா எழுத்து எது? ஏ யா. மொழி ஈற்றில் ஒரு வினா எழுத்து மொழி ஈற்றில் ஒரு வினா எழுத்து எது? ஆவும் ஓ. மொழி முதலில் ஒரு வினா எழுத்து, மொழி ஈற்றில் ஒரு வினா எழுத்து. இதில் கேள்வி எது 2 முறை கேட்டோம், 2-3 முறை கேட்டிருக்காங்கன்னா மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் வினா எழுத்து ஏ. மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும், மொழினா வார்த்தை, மொழி முதல்ல ஒரு மொழி ஈற்றில் ஒரு வினா எழுத்து எதுங்க? ஏ. இப்போ இது கிடையாதுங்க வினா எழுத்து, இல்லை அந்த டவுட் வரும். இப்போ பாருங்கள், இணையவழியில் இருக்கிறீங்க, இது வினா எழுத்து கிடையாது. எது வினா எழுத்துங்க? ஏ. எப்படி சார் கே? இப்போ இந்த எழுத்து தான் இங்கே எழுதியிருக்கிறோம், இந்த கேவை தான் எப்படி பிரித்து எழுதிக்கிறேன். இப்போ இது இப்போ எங்கே கரெக்டாக எங்கே கரெக்டாக வருதுங்களா? இப்போ இதை எடுத்துருங்க, இப்போ படிங்க. கேள்வியாக வரல, எங்க். இப்போ எப்போ கேள்வியாக மாறுது? ஏ சேர்த்துற போது எங்கே, எங்குன்னு தாங்க இது, எங்கே. அதான் அப்போ இது நாங்கள் படிக்கிற காலத்துல வார்த்தை ப்ரொஃபஸரை கேட்டோம், சார் இதுதானே சார் வெளிப்படையாக தெரியுதுயா நீயா? ஃபஸ்ட்லங்குது, ஃபஸ்ட்டு யா இருக்குது, லாஸ்ட்லையும் யா இருக்குது சார். யா தான் சார் மொழி முதல்ல மொழி ஈட்டில் ஒரு வினா எழுத்து. நாங்கள் வந்து எங்கள் ப்ரொஃபஸர் கிட்ட சண்டை போடுறப்ப, இது அது கிடையாதுடா, இது என்ன வருது? நீயா என்பதனுடைய வினா எழுத்து எது? இது எடுத்துகிட்டு படித்து பாருங்கள், நீ பதிலாக தான் வருது. இல்லைங்க, இப்போ என்ன கேள்வி? ஃபஸ்ட்டும் வருது கேள்வி கேட்க, லாஸ்ட்லேயும் வருது கேள்வி கேட்க. அப்படி நாங்கள் இது எங்கே சார் வருது? இதை விட இது நல்லா ஈஸியாக தெரியுது பாரு. தான் யா வந்து வெளிப்படையாக தெரியுது. இங்கே பாருங்கள் சார், யா இங்கேயும் தெரியுது. இப்போ மொழி முதல்லையும் வருது அப்படின்னு யான்னு நாங்கள் சொன்னோம். அதுக்கு சார் சொன்னாப்புல எங்கள் ப்ரொஃபஸரு, இல்லை தம்பி இது யா கிடையாதுடா இல்லையா, இது என்னது ஆன்றதாங்க வினா எழுத்து. அதனால் அந்த எடுத்துகிட்டு படிச்சுட்டு பாருங்கடான்னாரு. அப்படின்னா நீன்னு தான் ஒரு எடுத்துகிட்டு படித்தா இல்லையா? அப்போ மொழி முதலிலும் மொழி ஈற்றிலும் வினா எழுத்து எதுன்னா எது? ஏ. சரிங்களா? ஏ தான். சரிங்களா? ஓகே, தமிழ் வகுப்பு முடிச்சிடலாங்களா?
ஏதாவது ஐயம் இருந்தால் சொல்லுங்கள், இல்லை ஏதாவது கொஸ்டினில் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். இது வரைக்கும் நடத்துனது புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். எளிமை சொல்கிறேன். அது ஏன்னா எங்கே வருது ஆயுத எழுத்தை பற்றி அப்படின்னா, ஆயுத எழுத்து சார்பெழுத்து. சார்பெழுத்து 10, உயிர்மை ஆயுதம், அங்கே தான் தொடங்குது. அதனால் அங்கே அது குறித்து சொல்லிக்கலாம். அடுத்து விட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வச்சு நீ எதுவும் வஞ்சனை பண்ண மாட்டேன். சரிங்களா? முதல் எழுத்து முடிஞ்சு. சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? சார்பெழுத்து தான் பார்க்கணும். சரிங்களா? ரைட். வகுப்பு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது ஐயம் இருந்தால் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. ஓகே, சூப்பர். எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க? ஏதோ ஒன்று வந்துட்டோம். சரி, ஓகே. நீங்கள் ஒரு சரியான இடத்துக்கு தான் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன்னா நீங்கள் பெரிய ஆளா, நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா காஞ்சி எக்ஸலன்ட்லேயே படித்து அரசாங்க வேலையில் சென்றவர்களில் நானும் ஒருவன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்? ஏற்றுக்கணும். ஓகேங்களா? சரி, ஓகே. அந்த மேக்ஸில் நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸ் முதல்ல எடுத்து வச்சுக்கிங்க. முதல்ல சிலபஸ் இல்லாமல் யாரும் என்ன பண்ணாதீங்க, எந்த எக்ஸாமும் படிக்க வேண்டாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம டைரெக்டாக ஒரு டாபிக் போயிடுவோம். ஓகேங்களா? இப்போ எடுக்க போகிற டாபிக் டைம் அண்ட் ஒர்க்கு. அந்த லாஸ்ட்டு இயர் கொஷின் பேப்பரில் இந்த டாப்பிக்லேருந்து 2 கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் டைரெக்டாக எழுதிங்க, டைம் அண்ட் ஒர்க், காலமும் வேலையும். இந்த பேசிக் மாடல், இது பேசிக் மாடல். ஓகே, இந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ரிமைனிங் ஒர்க் அப்படின்னு ஒன்று இருக்கும், அந்த மாடலில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, பேசிக் மாடலில் நீங்கள் பார்த்துருவோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஏ என்பவர் ஒரு வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க? 6 நாள். இங்கிலீஷ் சொல்லணுமா? இங்கிலீஷ் யாராக இருக்கீங்களா? ஆன்லைனில் இருப்பீங்க, எழுதிக்கிங்க. ஏ கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. இங்கிலீஷ், ஏ கேன் do a piece of work in 6 days and B can do in 12 days. B can do in 12 days. How long they take to do the work together? How long they take to do the work together? சரி, ஓகே. என்ன கவனிங்க, போட்டலாமா? சரி, ஓகே. நம்ம எதுவும் ஃபார்முலா இல்லை, நல்லா பாருங்கள். ஏ ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க? 6 நாள். பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள் செய்கிறாங்க? இப்போ என்னென்னா நம்மளை கேட்குறோன்னா, ஏ ப்ளஸ் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் அப்படின்னு கொஸ்டின். அப்படி தானே மேடம்? ஓகேவா? சரி, ஓகே. கவனிங்க. இப்போ ஒரு வேலையை ஏ ஆனவர் செப்பரேட்டாக ஒர்க் பண்ணாவே 6 days கம்ப்ளீட் பண்ணுவார். அவர் கூட பியும் சேரணும் அப்படின்னா அந்த 6 days விட ஆன்சர் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? கம்மியாக. ஏன்னா பி ஆனவர், மேடம் கவனிங்க, ஓகேவா, சேர்ந்து செய்யும் போது அந்த ஒர்க் என்ன பண்ணிடுவாங்க? சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஆனால் நம்மளுக்கு எக்ஸாக்டாக எத்தனை நாள்னு தெரியணும் முதல்ல, அப்படி தானே? கண்டுபிடிச்சிடலாமா? சரி, ஓகே. 2 நம்பர் இருக்கா? 2 நம்பரில் பெரிய நம்பர் எதுங்க? பிக் நம்பர் 12. இந்த ஸ்மால் நம்பர் டேபிளில் அது வருமா? அதுக்கு 6வது எப்படி தெரியணும், அப்படி தானே? 1 6 6, 2 6 12. அப்படி இப்படி எழுதிக்கிங்க. நல்லா பாருங்கள். அப்போ 6 2ஆல் பெருக்குனா 12, 12 எதால் பெருக்குனா 12 ஆகும்? 1 நாள். அப்போ அந்த 12 மேலே போட்டு அந்த 2ஐயும் இந்த 1ஐயும் ஆட் பண்ணிட்டீங்களான்னா 12/3 = எத்தனை நாள்? 4 நாள்னு உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா என்னென்னு? போட்டுக்கோங்க, அவ்வளோதான். அப்போ எக்ஸாக்டாக எத்தனை நாள்? 4 நாளில் முடிஞ்சிடும். வாய்ப்பாட்டில் வந்தால் மட்டும். வரலன்னா எப்படின்னா அடுத்த மாடல் அதுதான் போகும். ஓகேவா? நம்மளுக்கு என்னென்னா எந்த வழிமுறையில் கணக்கு போகிறதுன்னு சீக்கிரம் நம்மளுக்கு ஆன்சர் வரணும், அந்த மெத்தடில் நான் போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் போடலாமா? சரி, ஓகே. நல்லா பாருங்கள், சிம்பிளாக கொடுத்துட்றேன். நீங்கள் இதை புரிஞ்சிக்கினா சரி, புரியலன்னா சொல்லுங்கள், நான் கணக்கு எழுதி போடுறேன். ஏ ஆனவர் ஒரு வேலையே 60 நாள், பி ஆனவர் ஒரு வேலையே 20 நாள், ஏ ப்ளஸ் பி எத்தனை நாள்? ஓகே தானே? கணக்கு புரிஞ்சுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, ஓகே. கவனி, போடலாமா? பெரிய நம்பர் 60, சின்ன நம்பர் 20. 20வது இப்போ 60 3. அப்போ இங்கே 60 எழுதிக்கிங்க. 60 எப்படி 60ஆக மாற்றுவீங்க? 1ஆல் பெருக்கணும். இது எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ போடுங்க போகலாம். ஆன்சரு 15. அவ்வளோதான், வேறு ஒன்று.
ஈஸி தானே மேடம்? அப்போ 60 டிவைட் பை இது ரெண்டையும் கூட்டி அப்படியே எழுதிக்கிங்க, அவ்வளோதான் 4ன்னு. அங்கே உள்ள 1 + 3ன்னு அது அந்த ஸ்டெப் கூட வேஸ்ட்டு. ஓகேவா? கூட்டி எழுதுனா ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோங்க? 15ண்ணா. 15னா இங்கே எவ்வளோங்க? 6. ஓகேவா? சரி, இன்னொரு கணக்கு மட்டும் போடுறீங்களா? A 3 B 9 A + B = எத்தனை? ஒன்றும் பிரச்சனை இல்லை. 9 இது எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். இது என்னது? 1ஆல். அப்போ 9 டிவைட் பை இது 2 கூட்டினா 4. 9 4ஆல் வகுத்துமா 2 8 மீதி 1. ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும்? டிவைட் பை 4 2 1 2.25 நாட்கள். கீழே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கோம் அது பண்ணி புள்ளியில் கொடுத்தா புள்ளியில் போட்டுக்குங்க. ஓகேவா? இப்படி என்னதுங்க கலப்பு பின்னத்தில் கொடுத்தா மேக்ஸிமம் 4 என்பது என்னது நம்ம ஓகேவா 2.5 நாட்கள் என்றைக்கான சொல்லியிருக்குமா? ஓகே 2 ஓகேவா 2.2 நாட்கள் என்றைக்கான சொல்லியிருக்குமா? ஓகே என்றைக்கு சொல்லலாம்? ஏன்னா 2.25 நாட்கள் 2.5 நாட்கள் 2.25 நாட்கள் இது போன்ற டேஸில் தான் சொல்லியிருக்கோம். அப்படி தானே? டேஸ் அப்படி தானே யூஸ் பண்ணுவோம். அது பரவாயில்ல. ஆப்ஷன் கீழே எதுக்கு கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. ஓகேவா? அங்கே கலப்பு பின்னத்தை மிக்சடு ஃப்ராக்ஷன் கொடுத்தா மிக்சடு ஃப்ராக்ஷனில் போட்டுக்குங்க. ஓகேவா? புள்ளியில் வச்சுருந்தா நாங்கள் புள்ளி வச்சு கோலம் போட்டுருவோம் அப்படின்னு போட்டுருங்க. ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஓகேவா? எது இந்த பெரிய நம்பர் ஸ்மால் நம்பர் டேபிளில் வந்தால் மட்டும் இப்படி. சரி, ஓகே. இப்போ வரலன்னா எப்படின்னு போடலாமா? ரெடியா? இது புரியுதா பாருங்கள். A என்பவர் ஒரு வேலையை 20 நாட்களில், B என்பவர் ஒரு வேலையை 30 நாட்களில், A + B அவ்வேலையை எத்தனை? கேள்வி புரியுதானே? சரி, கவனிங்க மேடம். லிசன் ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு கணக்கு மட்டும் நான் போடுறேன், அதுக்கடுத்து உங்களுக்கு 4-5 கணக்கு கூட தரேன், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ பெரிய நம்பர் 20வது வாய்ப்பாடில் வராது. ஓகே, 1 20 20 2 20 40. அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த பெரிய நம்பரை 2ஆல் பெருக்கிடுங்க. பெரிய நம்பர் என்னதுங்க? 2ஆல் பெருக்குனா 60. 60 20வது வாய்ப்பாடில் ஒரு எவ்வளோ? 3. அவ்வளோதான். இன்ட்டு 3. அப்போ 60 மேலே போட்டு இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி கீழே போட்டு 12ன்னு போட்டு ஆன்சர் போட்டுடலாம் மேடம். ஓகேவா? இப்போ ஒரு சில சமயத்தில் நீங்கள் சொல்லுங்கள் 2ஆல் பெருக்கி 20வது வாய்ப்பாடில் வரல அப்படின்னா 3ஆல் பெருக்கி மேடம். ஓகேவா? 3ஆல் பெருக்கி வரலன்னா அதுக்குள்ளவே வந்துடும். மேக்ஸிமம் 5க்குள்ளவே வந்துடும். மேக்ஸிமம் 5க்குள்ளவே வந்துடும். இது ஒன்றும் கிடையாது மேடம், எல்சிஎம் எடுக்கிற மெத்தட் தான் இது. எல்சிஎம் உடைய ஷார்ட் ஃபார்ம், வேறு ஒன்றும் கிடையாது. நான் 2ஆல் பெருக்கிறது 3ஆல் பெருக்கிறது என்பது என்னதுங்க? எல்சிஎம் உடைய என்னதுங்க? ஷார்ட் மெத்தட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், பெரிய நம்பர் 10வது வாய்ப்பாடில் 1 10 10 2 10 20. 10வது வாய்ப்பாடுனா 0 இருக்குன்னு கடைசியில், அப்படிதானே? அப்போ இது 2ஆல் பெருக்கணும் எவ்வளோ? 30. அப்போ 30 வரணும். இது எதால் பெருக்கணும்? 3ஆல். அப்போ 30 டிவைட் பை 2 கூட்டினா எவ்வளோங்க? 5. எவ்வளோங்க? 6. எவ்வளோ நேரம் பிடிக்கும் இந்த கணக்கு போகிறதுக்கு? டைமே வேணாம் எனக்கு, அப்படி தானே மேடம்? 2 நம்பர், அந்த 2 நம்பர் கூட விளையாடுறோம், அவ்வளோதான். ஓகேவா? 2ஆல் பெருக்கணுமா 3ஆல் பெருக்கணுமா அப்படின்னு நம்மளுக்கு தேவைப்படுறவனே சார் 4ஆல் பெருக்கினா வருமானா 4ஆல் பெருக்கினாலும் வரும், உனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தெரியாதனமா 4ஆல் பெருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 4ஆல் பெருக்கினா எவ்வளோ? 60. இது எதால் பெருக்கணும்? 6ஆல். இது 2 கூட்டினா நல்லா பாருங்கள், 60 டிவைட் பை கூட்டினா 10. ஒரு 0 கணிச்சா உங்களுக்கு என்னதுங்க? 6. அதனால் நம்ம தப்பு சார் 4ஆல் பெருக்கிட்டேன் அதனால் தப்பாயிருமா? அதெல்லாம் ஆகாது. பெருக்கிறது கரெக்டாக பெருக்கினா வந்துடும். ஓகேவா? அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேடம். புரிஞ்சுதுங்களா? என்னென்னு ஏன்னு கொடுப்பான், பின்னு கொடுப்பான், ஆணுன்னு கொடுப்பான், பெண்ணுன்னு கொடுப்பான், ராமன் கொடுப்பான், லட்சுமணன் கொடுப்பான். ஓகேவா? ஏதானு கொடுத்துட்டு போட்டு மேடம். கவனிங்க ஒரே ஒரு நிமிஷம். ஓகேவா? இது மாதிரி கணக்கு வந்தால் என்ன பண்ணுறது மேடம்? ப்ளீஸ் கவனிங்க. இதில் பெரிய நம்பர் எது? 12. 12 10வது வாய்ப்பாடில் வராது. 10வது வாய்ப்பாடில் ஒரு நம்பர் வரணும்னா கடைசி நம்பர் என்னவாக இருக்கணும்? 0வாக இருக்கணும். அப்போ டைரெக்டாக இந்த 2வது வாய்ப்பாடில் எந்த நம்பரால் பெருக்கணும் 0 வரும்? 5 2 10 இல்லைன்னா 10 2 20. அப்படி தானே வரும் மேடம்? அப்போ டைரெக்டாக நீங்கள் எதால் பெருக்கணும்? 5ஆல். இது போய் 2ஆல் பெருக்கு, அடுத்து 3ஆல் பெருக்கு, அடுத்து 4ஆல் பெருக்கு, அடுத்து 5ஆல் பெருக்கணும்னு அதெல்லாம் திங்க் பண்ண வேணும். ஏன்னா ஒரு நம்பரில் 0 வந்துருச்சுன்னா ஈவன் நம்பரை 5ஆல் பெருக்கினா கடைசி நம்பர் என்ன ஆயிரும் உங்களுக்கு? 0. அதுக்கு 2வது வாய்ப்பாடு தெரிஞ்சிருக்கணும், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ படித்ததை நீங்கள் என்னது இந்த டேபிள் சிங்கல்லாம் அப்ளை பண்ணணும். ஏன்னா 0 கடைசி நம்பர் வர்றதுக்கு நான் எதால் பெருக்கினா 2வது வாய்ப்பாடு 5ஆல் பெருக்கினா 0 ஆகும், இல்லைன்னா 10ஆல் பெருக்கினா தான் 0 கிடைக்கும். அப்போ டைரெக்டாக நீங்கள் என்ன பெருக்கலாம்?
அஞ்சால் பெருக்கணும் எவ்வளோ 60. அப்போ இது எதால் பெருக்கணும் 6ஆல் பெருக்கணும். ஓகேவா? அப்போ 60 டிவைட் பை என்னதுங்க 2 கூட்டினா 11. ஓகேவா? இது மிக்சடு ஃப்ராக்ஷன் வரும். ஓகே 5 பை எவ்வளோங்க 11 அப்படின்னு. மேடம் ஓகேவா? இப்போ பாருங்கள் லாஸ்ட்டு இதில் நம்மளை கேட்ட கொஷின் என்ன அப்படின்றத எழுதி போடுறேன். அதுக்கு ஆன்சர் போடுறீங்களா? ஆப்ஷன் கொடுத்துட்றேன். அவன் எதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கானோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்சர் போட்டுக்கலாம். சிம்பிளாக எழுதி போட்டுருவா இல்லை கேள்வி முடிச்சு வேணுமா? சிம்பிளாக எழுது. ஓகே. இப்போ எனக்கு கொஞ்சம் வேலையை எளிமையாகுங்க. ஏ ஒரு வேலையை 14 நாட்கள், பி ஒரு வேலையை 21 நாட்கள், ஏ ப்ளஸ் பி அந்த வேலையை எத்தனை நாட்கள்? ஆப்ஷன் ஏ 10.5 நீங்கள் போட்ட மாதிரி வந்துக்குது. ஓகேவா? 8, சி அந்த வேலையை 8.4, டி அந்த வேலையை 9. இதுதான் வந்து லாஸ்ட்டு எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஆப்ஷனில் தப்பிச்சிங்க. 8.5ன்னு கொடுத்துருந்தா அதான் நீங்கள் போட்டுருப்பீங்க. 8.4 8.5ன்னு கொடுத்துருந்தா மாட்டிப்பீங்க. அப்படி தானே? 4. இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருக்கணும் ஆன்சர். ஓகேவா? ஆன்சர் வந்துச்சு. என்னதுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டு. ஓகே வேறு ஒன்றும் இல்லை. போட்டிங்களா? எவ்வளோ வந்துச்சு? கவனி மேடம் கவனிங்க. போட்டலாமா? பாருங்கள் 21 கண்டிப்பாக 14வது வாய்ப்பாடில் வராது. ஓகேவா? அப்போ இது 2ஆல் பெருக்குன்னா நம்மளுக்கு எவ்வளோ? 42. கண்டிப்பாக 14வது வாய்ப்பாடில் வரும். எப்படின்னா பாருங்கள் இங்கே 4 இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் தெரிலன்னா இங்கே கடைசி நம்பர் என்ன இருக்குது? 2. இங்கே கடைசி நம்பர் என்ன இருக்குது? 4வது வாய்ப்பாடு செய்யணும். 1 4 2 8 3 12. அப்போ 3ஆல் பெருக்கி பாருங்கள். இன்ட்டு 3 நாமும் 12க்கு 2 மீதி 1 1 3 3 3 1 4. அவ்வளோதான். அந்த திங்கிங் வந்துடணும். ஓகேவா? கடைசி நம்பரை மட்டும் செக் பண்ணுங்க போதுமான. அப்போ என்னது 42 டிவைடட் பை இது 2 கூட எவ்வளோங்க 5. நல்லா பாருங்கள். 8 40 இன்னும் மீதி 2 எக்ஸ்ட்ரா இருக்கா? அப்போ 8 புள்ளியில் தான் உங்களுக்கு ஆன்சர். அப்படிதானே? 8 புள்ளியில் எத்தனை இருக்குது ஆன்சரு? அவ்வளோதான். நீங்கள் அது முழுசும் போட்டு பார்க்க வேண்டாம். 8 புள்ளியில் அதே 8.5 இங்கே 8.6 அப்படின்னு கொடுத்தா நீங்கள் முழுசும் போடலாம். 8 பாயிண்டில் ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் கண்ணை மூணு நீங்கள் என்ன பண்ணுங்க முழுசு அதை போய் வகுத்துட்டு ஓகேவா அந்த புள்ளி வச்சுன்னு டாட் பண்ணுறது அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது பண்ணாது. ஏன்னா 8 புள்ளியில் ஒரே ஒரு ஆன்சர். ஏன்னா 8 40 மீதி இருக்குது. அப்போ கண்டிப்பாக 8 புள்ளியில் தான் உங்களுக்கு என்ன வரும் ஆன்சர் வரும். அதனால் 8 புள்ளியில் ஒரே ஒரு ஆன்சர் இருந்துச்சுன்னா என்ன பண்ண டிக் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் அந்த கொஷினை பார்த்து திங்க் பண்ணால் தான் நம்ம என்ன பண்ண முடியும். ஸ்பீடாக நம்மளுக்கு தரணும். ஆன்சர் என்ன பண்ணணும் ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு வரணும் அப்படின்றது இதெல்லாம் வந்து திங்க் பண்ணணும். ஏன்னா நீங்கள் இங்கே ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு இருக்கும்போது எப்படி 8 புள்ளியில் எல்லா ஆன்சரும் 8 புள்ளிலே இருக்குது அப்படின்னும் போது தான் நீங்கள் என்ன பண்ணணும் ரிஸ்க் எடுக்கணும். ஒரே ஒரு ஆன்சர் தான் 8 புள்ளியில் இருக்கும்போதுன்னு ரிஸ்க் என்ன பண்ணக்கூடாது எடுக்கக்கூடாது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே ஒர்க் அவுட் பண்ணணும். அடுத்து நம்ம டெஸ்ட் வைப்போம் அங்கே ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது தான் 4 ஆப்ஷனில் டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஓகே. அதுக்கு தான் பயிற்சி. அதுக்கு தானே என்ன வேணும் பயிற்சி. அதுக்கு என்ன பண்ணணும் நீங்கள்லாம் முயற்சி எடுக்கணும். ஓகேவா? சரி ஓகே சரி ஓகே. அடுத்து போயிடலாமா? இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம இது வரையும் பார்த்தது என்ன அப்படின்னா என்ன பார்த்தோன்னா ஏ கொடுத்தோம் பி கொடுத்தோம் ஏ ப்ளஸ் பி கேட்டோம். அப்படி தானே மேடம்? ஓகேவா? இனிமேல் என்ன பண்ணுறோன்னா அடுத்த மாடல் என்னென்னா ஏ கொடுக்குறோம் ஏ ப்ளஸ் பி கொடுக்குறோம் பி எத்தனை நாள் தனி. அதாவது இது வரையும் நம்ம என்னென்னா ஏ செப்பரேட் பி செப்பரேட்டாக கொடுத்து ஏ ப்ளஸ் பி ஜாயினோட நம்ம கேட்டோம். இப்போ ஏ ப்ளஸ் பி ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு ஏ செப்பரேட் கொடுத்து பி கேட்கலாம், இல்லைன்னா பி செப்பரேட்டாக கொடுத்துட்டு ஏ கேட்கலாம். மேடம் ஓகே தானே? ஓகே. இதுவும் அதே மாடல் தான், ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும். ஓகேவா? சரி பார்த்தலாமா? சிம்பிளாக எழுதி போட்டுருவா. ஏ ப்ளஸ் பி ஏ வாட் பி ஈக்குவல் டு. ஏன்னா நம்ம இன்னும் 4 கணக்கு கூட பார்க்கலாம். மேடம் கவனிங்க, நான் என்ன எடுத்துறேன் அடுத்த 2 கணக்கு நீங்கள் போடுவோம். ஓகேவா மேடம் ப்ளீஸ்? ஓகேவா? இப்போ என்னென்ன ஆனால் நல்லா பாருங்கள், நம்மக்கிட்ட ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டோம். ஏ கொடுத்துட்டு என்ன கேட்குறாங்க பி கேட்குறாங்க. நல்லா பார்த்துங்க, ஏ ப்ளஸ் பி என்ற ஒரு வேல்யூவிலிருந்து
ஏவை மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். இப்போ இதுவரையிலும் நம்ம என்ன பண்ணால் 2 நம்பரை கூட்டி கீழே போடு, 2 நம்பரை கூட்டி கீழே போடுன்னு நம்ம பார்த்தோம்ல. இப்போ என்ன பண்ணால் 2 நம்பரை கழித்து கீழே போடு. 2 பேரும் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தர் தனியாகவும் இன்னொருத்தர் தனியாகவும் கேட்டால் சென்டரில் என்ன சிம்பிள் போடணும்? மைனஸ். அந்த 2 வேல்யூ என்ன பண்ணோம்? மைனஸ் பண்ணி கீழே போடுன்றது அதனுடைய மீனிங். புரியுதுங்களா என்னென்னு? சரி, இப்போ வழக்கம் போல் 2 நம்பரில் பெரிய நம்பர் 8வது போல் வருமா? எப்படி வரும்? வரும்னா எனக்கு கோபம் வந்துடும். ஓகேவா? அப்போ இது 2ஆல் பெருக்கலாமா? 2 12 24. 8வது வாய்ப்பில் 3 8 24. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா உங்களுக்கெல்லாம் வாய்ப்படுத்திருக்கு. எனக்கு ஒரே சந்தோஷம். அதனால் இது 2ஆல் பெருக்குனா 24. இது எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ பி வேணும்னா 24 டிவைடட் 3ல் 2 போச்சனா இல்லைனா 3 - 2ன்னு கூட போட்டுக்கோங்க. 24 டிவைடட் பை 1 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும்? 24. அப்போ பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? 24 நாட்களில் முடிப்பார். இன்னொன்று நீங்கள் எப்போ ஞாபகிச்சிங்க, இது மாதிரி கணக்கில் ஏதாவது ஒரு நம்பரில் 0 வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, இன்னொரு நம்பர் ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா டைரெக்டாக எதால் பிரிக்கணும்? 5ஆல் பிரிக்கணும். மற்ற 2ஆல் பிரிக்க பார்க்குறது 3ஆல் பிரிக்க பார்க்குறது அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு நம்பரில் 0 வந்துச்சுன்னா அந்த நம்பரை வாய்ப்பாடில் வரணும்னா இன்னொரு நம்பரும் என்னவாக இருக்கணும்? கடைசியில் 10வது வாய்ப்படுத்த 1 10 10 2 10 20 கடைசியில் எல்லாம் ஒன்றா என்ன வருதுங்க? 0. அந்த திங்கிங் எல்லாம் வந்துடணும். ஓகேவா? மைனஸ் பண்ணணும், அது மறந்துடக்கூடாது. அடுத்துனே இது டைரெக்டாக 0 இருக்குது. இது 5ஆல் பிறகுனா எவ்வளோங்க? 60. அப்போ 20 அதால் பிறகு என்னதுங்க? 3. 60 5ல் 3 போச்சுன்னா 2. ஒரு நம்பரை 2ஆல் வகுக்கணும்னா அந்த நம்பரில் பாதி போட்டுடலாம். 2ஆல் வகுக்கணும்னா அந்த நம்பரில் என்னதுங்க? பாதி 30. ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? சரி, ஏ பி இப்படி 2 மாற்றி கொடுத்தா போடலாமா? சரி, ஓகே. அடுத்த மாடல் போயிடலாமா மேடம்? அடுத்த மாடல் போயிடலாமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா 3 பேர். எத்தனை பேர்? 3 பேர். எத்தனை பேர் வரட்டும், நம்மளுக்கு என்ன? அடுதானே? எதையும் தாங்க இதையும் நம்மக்கிட்ட இருக்குது. அடுதானே? சரி, கவனி. இங்கே பாருங்கள், ஏ ஒரு வேலையை 30 நாட்களில், பி ஒரு வேலையை 20 நாட்களில், சி ஒரு வேலையை 60 நாட்களில் முடித்தால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள்? மேடம் புரியுது தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே? ஓகேவா? அதே டைலாக் தான். A can do a job in 30 days, B in 20 days and C in 30 days. ஓகேவா? ஜாயின் டுகெதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த வார்த்தையை யூஸ் பண்ணு. அதே தான், வேற ஒன்றும் இல்லை மேடம். இதில் ஒரே ஒரு சின்ன இது என்னென்னா, பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. பெரிய நம்பர் 20வது வாய்ப்பில் வருமா? கம்முனே இருக்கிறீங்களா? தான் 30வது வாய்ப்பில் வருமா? 2. அவ்வளோதான். 60 போட்டு இதே 2ஆல் பெருக்கு, இதே 3ஆல் பெருக்கு, இது என்னதுங்க? 1ஆல். 3 பேரும் சேர்ந்து ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ்ஸு. அப்போ 60 டிவைட் பை இதெல்லாம் கூட்டினா எவ்வளோ? 6. அப்போ அடித்தா நம்மளுக்கு என்னதுங்க? 10. அவ்வளோதான். ஆனால் பெரிய நம்பர் மற்ற 2 சின்ன நம்பர் டேபிளில் வரணும். ஒன்றுத்தில் மட்டும் வந்தால் கணக்கு போட்டுருக்கூடாது. புரியுதுங்களா? அந்த பெரிய நம்பர் எடுத்து பாருங்கள். இதில் நீங்கள் எல்லாத்துலேயும் 0 இருந்தால் 0 விட்டுருங்க. 6 2வது வாய்ப்பில் வருமா? 6 3வது வாய்ப்பில் 60 பெரிய நம்பர் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணிடக்கூடாது? ஃபீல் பண்ணிடாது. எல்லாத்துலேயும் 0 இருக்கும்போது என்ன பண்ணுங்க? விட்டுரு. 6 2வது வாய்ப்பில் வரும், 6 3வது வாய்ப்பில் வரும். அப்போ ஈஸியாக போடலாமா? ஓகே, அந்த திங்கிங் வரணும். ஓகே, சிம்பிள். நம்பரை பார்த்து பெருசு பார்த்துக்கூடாது. ஓகே, இதுதானே 60 தானே அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? இப்போ இதில் நல்லா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துட்டு, ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு சி எவ்வளோன்னு கேட்டால் என்ன பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து இதையும் மைனஸ் பண்ணிடணும், இதையும். அப்போ 2 ஃபஸ்ட் நம்பர் ப்ளஸில் இருக்கும், அடுத்த 2 நம்பர் என்ன இருக்கும்? மைனஸ். அதே டைலாக் தான். ஆனால் புரியுதா என்னென்னு சொல்ல வரேன்னு? ஓகேவா? சரி, அது மாதிரி ஒன்று போடலாமா? சரி, ஓகே. கேள்வி புரியலன்னா சொல்லுங்கள், எழுதிக்கலாம். இல்லை இல்லை, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு இந்த நம்மளுக்கு நல்லா பாருங்கள், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து
மைனஸ் ஏவும் மைனஸ் சியும் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். அப்படி தானே? சரி கவனிங்க. இப்போ வர பி போட போகிறோம். இந்த 3 நம்பரில் எது பெரிய நம்பர்? 12 4வது வாய்ப்பாடில் வரும். நாமும் 12, ஆனால் 9வது வாய்ப்பாடில் வராது. 12 2ஆல் பெருக்கினா 24, அப்பவும் 9வது வாய்ப்பாடில் வராது. 3ஆல் பெருக்கினா 36, 36 4வது இடம். அப்போ இது எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கினா 36, இது 4ஆல் பெருக்கினா 36, இது 9ஆல் பெருக்கினா 36. புரியுதுங்களா என்னென்னு? இப்போ மேலே 36 போட்டு நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் நம்பர் 9, இது இந்த ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதானே 9. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும்? ஏவே மைனஸ் -3 -4. ஓகேவா? புரியுதா மேடம்? அப்போ 36 டிவைட் பை இது 2 கூட்டினா 7, 9ல் 7 போச்சுன்னா 2, 36ல் பாதி 18. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ஏ பி கொடுத்து ஏ ப்ளஸ் பி போடலாம். ஓகேவா? அந்த வாய்ப்பாடில் வந்தால் போடலாம், வரலன்னாலும் போடலாம். ஏ ப்ளஸ் பி கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு பி கேட்டாலும் போடலாம். ஏ பி சி கொடுத்துட்டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கேட்டாலும் போடலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கொடுத்துட்டு ஏ கொடுத்துட்டு பி கொடுத்துட்டு சி கேட்டாலும் போட்டுக்கலாம். போடலாம் தானே? சரி, ஓகே. அடுத்த மாடல் போயிடலாமா? சரி, ஓகே. எல்லாமே இதே மாடலில் தான் நடத்துகிறோம். ஓகேவா? இப்படியே நடத்தினா நல்லாயிருக்கும். அப்படி தானே மேடம்? சரி, ஓகே. அப்படி தான் நடத்துவோம். அதை தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் ஒன்று கேட்ட கொஷினே எடுத்து நடத்திருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. ஏ அண்ட் பி கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 18 days. A and B can do a piece of work in 18 days. B and C in 24 days. B and C in 24 days. C and A in 36 days. In how many days will they finish it together? மேடம் ஒரே நிமிஷம், இதை ஒரு கணக்கு நான் போட்டுறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது நீங்களே எல்லா கணக்கும் போடுவோம். ஓகேவா? போட்டலாம் மேடம். சரி, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் நல்லா பாருங்கள். ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கானா எவ்வளோ? பி ப்ளஸ் சி கொடுத்துருக்கானா எவ்வளோ? 24. சி ப்ளஸ் ஏ கொடுத்துருக்கானா 36. இப்போ நம்மளுக்கு என்ன கொஷின் கேட்குறோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் எத்தனை நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி தானே? இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஏ தனியாகவும் பி தனியாகவும் சி தனியாக கொடுத்துருந்தா ஏ ப்ளஸ் பி ஈஸியாக நம்ம போட்டுக்கலாம். பெரிய நம்பர் மற்ற 2 டேபிளில் வருதான்னு பார்த்துட்டு, இல்லைனா 2ஆல் பெருக்கி ஏதோ ஒன்று பண்ணி போட்டுப்போம். அப்படி தானே? ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டான்? ஏ ப்ளஸ் பி கொடுத்துருக்கான், பி ப்ளஸ் சி கொடுத்துருக்கான், சி ப்ளஸ் ஏ கொடுத்துருக்கான். ஓகேவா? சரி கவனி. இப்போ என்ன பண்ணணும்? இப்படி கொடுத்துருந்தானா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏ எத்தனை முறை கொடுத்துருக்கான்? பி எத்தனை முறை வருது? சி எத்தனை முறை வருது? அந்த 2 முறைனா முன்னாடி ஒரு 2 போட்டு தான் நம்ம கணக்கே ஸ்டார்ட் பண்ணணும். அவ்வளோதான். நீ 2 முறை கொடுத்துருக்குற, என்னால் முன்னாடி 2 முறை போட்டுக்க முடியும் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கணும். ஓகேவா? சரி, இப்போ கணக்கு போடலாமா மேடம்? இப்போ ஓகேவா தானே? ஓகே. இந்த மாதிரி கொடுத்ததுனால முன்னாடி 2 போடாமல் என்ன பண்ணக்கூடாது? கணக்கு போடு. 2 ஓகேவா? கணக்கு போட்டிங்களன்னா அந்த ஆன்சரில் பாதி தான் உங்களுக்கு ஆன்சராக வரும். அந்த ஆப்ஷனும் கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதனால் பார்த்துங்க. இப்போ பெரிய நம்பர் ஓகே, கவனிங்க. முன்னாடி ஒரு 2 போட்டுக்கலாம். 2 36. 36 24வது வாய்ப்பில் சத்தியமாக வராது. அப்படிதானே? சரி, ஓகே. 18வது வாய்ப்பில் கண்டிப்பாக வரும். அப்படி தானே மேடம்? 8 அப்போ கண்டிப்பாக இது 24 வரல. இதை 2ஆல் பெருக்கலாமா? 2ஆல் பெருக்கினா எவ்வளோ? 72. 72 24வது வாய்ப்பில் 12வது வாய்ப்படே எனக்கு தெரியாது. ஓகேவா? தெரிலன்னா பாருங்கள், இங்கே என்ன நம்பரு? இங்கே என்ன நம்பரு? 2. 4வது எப்படி சொல்லுங்கள்? 3 12. 3ஆல் பெருக்கி பாருங்கள். ஓகேவா? நாமும் 12க்கு 2 மீதி 1 2 6 6 1 7. இப்போங்க 16 18ல் எத்தனை முறை? 2 முறை இருந்துச்சு. சார் 36 2 முறை இருந்துச்சு. அப்போ 72 எத்தனை முறை வரும்? 4 முறை. 8னா ஓகேவா? 4 4 8 32 2 வருது தானே? அதனால் 72. அப்போ எல்லாத்துலையும் 72 வந்துச்சா? அப்போ 72 மேலே போட்டு இந்த 3 நம்பரையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அதானே? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என்னது? சி. சென்டரில் எதுவும் மைனஸ் கிடையாது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். கூட்டினா 7 7 9. ரைட் தானே? 1 7 7
சாரி 1 9 9 8 9 72 2 8. அப்போ மூவரும் சேர்ந்து அந்த வேலையை 16 நாட்களில் முடித்து விடுவார்கள். புரியுதுங்களா என்னென்னு? இன்றைக்கோட உங்கள் கிளாஸ்க்கு வரக்கூடாது மேடம். அப்படி தானே? அப்படின்னா ஒன்றும் இல்லை தானே? எல்லாத்துக்கும் சைலண்ட் ஆகுறீங்களே. என்ன கவனிங்க, நானே நடத்துகிறேன். அடுத்த கணக்கு உங்களுக்கு, ஓகேவா? அண்ணா ப்ளீஸ். எல்லாமே 2 முறை கொடுத்துருக்கான். கணக்கு எப்படி போடுவீங்க? முன்னாடி ஒரு 2 போடு, அது போடாமல் அடுத்த ஸ்டெப்பு கூட அது போட்டு தான் அடுத்த ஸ்டெப்பு. அப்போ 2 பெருக்கல் இப்படி போட்டுருங்க. மேடம் கவனிங்க, 2 நம்பரில் 0 வந்துருச்சு. அப்பா ஒரே சந்தோஷம். ஒரு நம்பர் என்ன டைரெக்டாக எதால் பெருக்கிடலாம்? 5ஆல் பெருக்கிடலாம் அப்படின்னு. அப்போ இதே 5ஆல் பெருக்குனா, ஓகேவா? 5ஆல் பெருக்குனா எவ்வளோ மேடம்? ஒன்றும் இல்லை, 5ஆல் பெருக்குது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பக்கத்தில் ஒரு 0 போட்டு பாதி போடுங்க, அதுக்கு நான் அப்படியே பெருக்கலாம். அப்படிதானே? 360. அப்போ கண்டிப்பாக இந்த 120 எத்தனை முறை வரும்? இல்லைன்னா ஒன்று கிடையாது, 0 0 விட்டுருங்க. 12 36ல் 3 0 0 விட்டுங்க 4. அப்போ இது 4. புரிஞ்சுட்டுங்களா? அவ்வளோதான். அப்போ மேலே என்னது? 360. இந்த 3 நம்பரையும் கூட்டி கீழே போடலாமா? 12. ஒரு 6 2 12, 1 6 6 6 36. அப்போ A + B எத்தனை நாள் முடிப்பாங்க? 60 நாள் முடிப்பாங்க. அவ்வளோதான். வேறு அதுக்கு இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடு எங்கே தேடினாலும் கிடைக்காது மேடம். நீங்கள் எந்த யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், எது வேணுங்க. இது பயங்கரமான மெத்தடில் கொடுத்துருப்பாங்க அவங்க. AB + BC + C ஞாபகம் இருக்குங்களா? பார்த்துருக்கு. இந்த மெத்தடு நீ எங்கே தேடினாலும் கிடைக்காது. ஒன்று உங்களுக்கு தெரியும், அடுத்து எனக்கு தெரியும். இது 2 பேருக்குள்ள மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? வேறு யார்கிட்டையும் கொண்டு போய் காட்டினாலும் அவங்களுக்கு புரியக்கூடாது. எப்படா போட்டாங்கன்னு என்ன இன்னொட்டு கூட எப்படி நடத்தினே பார்க்குறேன் அப்படின்னு யாரோ ஒரு மேக்ஸ் டீச்சர் யாரோன்னா என்ன ஒன்றுமே புரியல, என்ன நடத்தினுக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு 2 நாள் கழித்து பார்த்தா புரியாது, அது வேறு விஷயம். அப்படி தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. புரியும் தானே? புரியுது. ஓகேவா? அந்த ட்ரிக்கு, ஒரே ட்ரிக்கு. இந்த டாபிக் முழுசும் இதே ட்ரிக்கு தான், வேறு எந்த ட்ரிக்கும் கிடையாது. ஓகேங்களா? பெரிய நம்பர் எதுன்னு கேட்போம். அது 2ஆல் பெருக்கிறியா, 3ஆல் பெருக்கிறியா, 4ஆல் பெருக்கிறியா, 5ஆல் பெருக்கிறியான்னு கேட்போம். அவ்வளோதான், வேறு எதுவுமே கேட்க மாட்டோம். அதாவது நம்மக்கிட்ட A + B + C கொடுத்துருக்காங்க, B + C கொடுத்துருக்காங்க, C + A கொடுத்துருக்காங்க. மூவரும் சேர்ந்து அந்த விலை எத்தனை நாள்? A தனியாக எத்தனை நாள்? B தனியாக எத்தனை நாள்? C தனியாக எத்தனை நாள்? கேள்வி புரியுது தானே? ஓகேவா? A + B + C கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படிதானே? இப்போ தான் போட்டோம். முன்னாடி என்ன பண்ணணும்? 2 போட்டு தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றுத்தில் 0 வந்துருச்சு. அவா ஒரே சந்தோஷம். டைரெக்டாக 12 எதால் பிரிக்கிறீங்க? 5ஆல் பிரிக்கணும். 5 12 60. ஆப்பா 60. ஆனால் முன்னாடி 2 போடாமல் கண்டுபிடிக்கக்கூடாது. A + B + C மட்டும் சொல்லுங்கள். 10 நாள். நான் பாருங்கள், நான் கண்டுபிடிக்கிறேன். பியும் சியும் யார் கண்டுபிடிக்க போகிறீங்க? நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. 10 நாள். நான் ஆன்லைன்னு மறந்துடுறேன் வர ஏதாவது தப்பாக எடுத்துக்கிறீங்க. கேன் யூ எக்ஸ்பிளைன் த லாஸ்ட் ஸ்டெப் ஒன் மோர்? ஐயோ பிரியா, எது கேட்டிங்கன்னு தெரில. ஓகே காட் இட். ஓகே, சாரி மேடம், பார்க்கல. ஓகேவா? தேங்க்யூ. அவங்களே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க, அதனால் சந்தோஷம். சரி, ஓகே. இதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பாரு. அப்போ முன்னாடி என்ன பண்ணணும்? 2 போட்டு தான் கணக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே தானே? இப்போ என்ன பண்ணணும்? ஒரு 0 இருந்துச்சுன்னா டைரெக்டாக எதால் பிரிக்கணும்? 5ஆல் பெருக்கணும். 5 12 எவ்வளோ? 60. இது எதால் பெருக்கணும்? 4ஆல் பெருக்கணும். இது எத்தனை பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அப்போ 60 மேலே போட்டு 9 10 12, இது அடித்தா 6, இது அடித்தா நம்மளுக்கு என்ன? இந்த 10. அப்போ A + B + C = எவ்வளோ கிடைச்சது நம்மளுக்கு? 10. இப்போ A நான் கண்டுபிடிக்கிறேன், நல்லா பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்? பியும் சியும் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க. இப்போ நல்லா பாருங்கள், எனக்கு நல்லா பாருங்கள். A + B + C = 10ன்னு இருக்கா? அதிலிருந்து B + C மைனஸ் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும்? புரியுதுங்களா? என்னென்னு அப்படியே டைரெக்டாக மைனஸ் பண்ணிடக்கூடாது, வழக்கம் போல் கணக்கு போடுற மாதிரி போடணும். B + C எவ்வளோ? 15. நல்லா பாருங்கள், நல்லா பார்த்துக்குங்க.
ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்ற வேல்யூவிலிருந்து மைனஸ் பி ப்ளஸ் சியை மைனஸ் பண்ணால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏ கிடைக்கும். மேடம் கவனிங்க ப்ளீஸ். 2 நம்பரில் பெரிய நம்பர் 15 10வது வாய்ப்பில் வராது. 2ஆல் பெருக்குனா 30 10வது வாய்ப்பில் வருமா? வரும். அப்போ இது 2ஆல் பெருக்கு 30. அப்போ இது எதால் பெருக்கணும்? 3ஆல். அப்போ 30 மேலே போட்டு 3ல் 2 போச்சுன்னா 1. அப்போ ஏ ஆனவர் அந்த வேலை எத்தனை நாள் செய்வார்? மேடம் புரிஞ்சுதா என்னென்னு? சரி ஓகே. இப்போ 2வது எனக்கு பி வேணும்னா எதை மைனஸ் பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியிலிருந்து சி ப்ளஸ் ஏவே என்ன பண்ணணும்? வேணும். அதே மாதிரி கணக்கு போட்டுக்கணும் மேடம். அப்படி தானே? அதாவது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 10, சி ப்ளஸ் ஏ = என்னதுங்க 20 அப்படின்னு போட்டு பிஏ கண்டுபிடிக்கணும். போட்டுருவீங்க தானே? சரி அதே மாதிரி போடுங்க. அது 30 20 60 போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா வரும் வரும் வரும். அதில் ஒன்றும் பிரச்சனை. கரெக்டாக போட்டால் கரெக்டாக வரும். ஓகேவா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இந்த கணக்கு ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். 20 30 60 போட்டிருக்கோம் பாருங்க. 10 நாள் வந்திருக்கு. அவ்வளோதான். ஓகேவா? நீங்கள் ஏ ப்ளஸ் பி சேர்ந்து கூட கண்டுபிடிச்சி பண்ணலாம். ஏ ப்ளஸ் பி இல்லைன்னா பி ப்ளஸ் சி கீழே ஆப்ஷன் இருக்கும்ல. ஓகேவா? அது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்னதுங்க 20. இப்போ ஒன்று சி எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஏ எவ்வளோ இருக்குது 30 அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கான். பி எவ்வளோ இருக்கான்? சி எவ்வளோ இருக்கான்? 60. அப்போ பெரிய நம்ம. அப்போ 60 / 2 ப்ளஸ் என்னதுங்க 1 அப்படின்னா அப்போ 60 / 3 அடிச்சா எவ்வளோங்க 20. அப்போ 2 கொண்டா 20 வந்துச்சாங்க. அப்படி கூட கீழே ஆப்ஷன் வச்சு கூட என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணி பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியல? புரிஞ்சிருச்சு தானே? ஓகே தேங்க்யூ. இப்போ என்னென்னா ஒரு சில சமயத்தில் நல்லா பாருங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் எதுவும் நடத்தல தானே? இல்லை. ஓகே தேங்க்யூ. ஒரு சில சமயத்தில் ஏ ப்ளஸ் பி கொடுத்துருவான், பி ப்ளஸ் சி கொடுத்துருவான், சி ப்ளஸ் ஏ கொடுத்துட்டு பி = how many days அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த கேள்வியை விட்டு வேறு கேள்வி போயிடணும். அப்படிதானே? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சாதான் பி கண்டுபிடிக்க முடியும். அப்போ அந்த கொஸ்டின் என்னென்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடி, அதுக்கு அடுத்தது என்ன கண்டுபிடி? பி கண்டுபிடி. சி ப்ளஸ் ஏவே என்ன பண்ணிக்கோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிச்சி அதுக்கு அடுத்தது சி ப்ளஸ் ஏவிலிருந்து சி ப்ளஸ் ஏவை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பி கிடைக்கும். அதே சி கேட்டிருந்தானா ஏ ப்ளஸ் பிஏ மைனஸ் பண்ணி அவன் என்ன கேட்குறானா? ஓகேவா? அதாவது 2 பேரும் ஜாயின் பண்ணி கொடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் செப்பரேட்டாக என்ன கேட்டேன்னா நீங்கள் டெஃபினெட்லி என்ன கண்டுபிடிச்சிடணும்? 3 பேரும் சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கடுத்து தான் நீங்கள் கணக்கு பண்ணணும். மேடம் புரியுது என்னென்னு? ஒரு கணக்கு போடுறீங்களா? 0. நல்லா கற்பூரம் மாதிரி நீங்கள்லாம் அப்படி சொன்னால் அப்படியே கப்புன்னு பிடிச்சிடுறீங்க. ஓகேவா? கொஞ்ச நேரம் எரிஞ்சு காணாமல் போயிருவீங்க. ஒன்றுத்தில் 0 வந்துச்சுன்னா ஈவன் நம்பரை 5ஆல் பெருக்கிறீங்க. 18 டைரெக்டாக நீங்கள் 5ஆல் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மேலே போடக்கூடிய நம்பர் வந்துடும். முன்னாடி 2 போட்டு தான் கணக்கு போடணும், அது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கிறது முன்னாடி என்ன பண்ணணும்? 2 அப்படின்னு போட்டு போடணும். முதல்ல என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = முன்னாடி என்ன போடணும்? 2 போட்டுருங்க. ஓகேவா? ஒரு 0 இருக்குது, டைரெக்டாக எதால் பெருக்கிங்க? 5ஆல் பெருக்கிங்க. 5ஆல் பெருக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த நம்பர் பக்கத்தில் 0 போட்டு அந்த நம்பரில் பாதி போடுங்க. அவ்வளோதான். 180ல் பாதி 90. அங்கே போய் பெருக்கினெல்லாம் உட்காந்துங்க. 5ஆல் பெருக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு நம்பர் பக்கத்தில் 0 போடுங்க, அதில் பாதி போடுங்க. ஏன்னா 5 என்பது 10 / 2. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. பக்கத்தில் 0 போட்டு பாதி போடுங்க. பக்கத்தில் 0 போட்டு பாதி போட்டுருங்க. ஓகேவா? சரி ஓகே. இப்போ என்ன பண்ணணும்? இது எதால் பெருக்கணும்? 6. ஓகேவா? 2 15 30 30 30. ஓகேவா? அப்போ 6. அப்போ இது எதால் பெருக்கணும்? 9ஆல் பெருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? நல்லா பார்த்துங்க. மேலே 90, இந்த நம்பரெல்லாம் கூட்டி கீழே போட்டுடணுமா? அப்போ கூட்டினா எவ்வளோ வருது? 20. 20ன்னா 0க்கு 0 கேன்சல், 2க்கு 2 கேன்சல், ஆக மொத்தம் எத்தனை? 9. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி என்னதுங்க? 9. இப்போ நம்மக்கிட்ட நல்லா பாருங்கள், பி தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி = 9. பி வேணும்னா எதை மைனஸ் பண்ணணும்?
சி ப்ளஸ் ஏவை என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். அப்போ பிசி ஈக்குவல் டு பெரிய நம்பர் 18, 9 ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 18 டிவைட் பை 18 எத்தனை 9, 2 மைனஸ் 1 அதெல்லாம் 18 போட்டோம்னா இது 2ஆல் பெருக்கணும். இது என்னதுங்க 1ஆல். ஆனால் சென்டரில் என்ன சிம்பிள் போடணும், மைனஸ் சிம்பிள். அப்போ மைனஸ் பண்ணால் என்னதுங்க 18. அப்போ பிசி ஈக்குவல் டு அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, 18 நாட்களில் முடிப்பார்கள். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அடுத்த கேள்வி போயிடலாமா? அதனால் ஒருத்தன் ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் சி, சி ப்ளஸ் ஏ கொடுத்துட்டு ஒருத்தரை மட்டும் செப்பரேட்டாக கொடுத்தா நீங்கள் டைரெக்டாக ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது முன்னாடி என்ன பண்ணணும், 2 போடணும். அதுவும் மறக்கக்கூடாது. எப்பயும் என்ன பண்ணுவோம், முன்னாடி 2 போட்டுருவோம். அப்படிதானே, முன்னாடி 2 போட்டுருவோம். அதுக்கடுத்து கணக்கு அப்புறம் பேசிக்குவோம். இப்போ பாருங்கள், பெரிய நம்பர் 10 6வது வாய்ப்பில் வருமா, 2ஆல் பெருக்குனா 20 6வது வாய்ப்பில் வருமா, வராதுன்னு சொன்னேன். அதாவது ஒரு நம்பர் 0 இருக்குது சார், ஏன் ஈவன் நம்பரை 5ஆல் பெருக்கணும்னு சொல்லுவேன். அப்படிதானே, அப்படிதானே. அப்போ இதை 5ஆல் பெருக்கணும் எவ்வளோங்க, 30. அப்போ இது எதால் பெருக்கணும், 3. 7 மாட்டிக்கிச்சு. 7 7 15 15 15 30. அப்போ 30ல் எத்தனை 7 7 7 7 7 ஒரு 7 எங்களால் தாங்க முடியாது. இதில் 4 4 7 என்னதுங்க, மேடம் ஓகே தானே, இது அவ்வளோதான் திங்க் பண்ணணும், வேறு ஒன்று. ஓகேவா, 4 எத்தனை இது 4. அப்போ மேலே என்ன போட்டுக்கலாம் 30. அப்போ இதெல்லாம் கூட்டுங்க, 12. இது அடிச்சு எவ்வளோங்க, அப்போ 5. அப்போ 3 சேர்ந்து எத்தனை நாள் முடிச்சிடுவாங்க, 5 நாள். கொஞ்சம் அது 7 கொடுத்தா என்னடா இப்படியே இது கொடுத்துட்டானே அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப ஃபீலெல்லாம் பண்ணக்கூடாது. இல்லைனா இப்படி இப்படி கூட திங்க் பண்ணுங்க. ஓகேவா, ஒன்றும் இல்லை. 4 7 28 4 6 2. ஆனால் புரிஞ்சுதா என்னென்னு, நீங்கள் எப்படி வேணாலும் திங்க் பண்ணணும், ஆனால் திங்க் பண்ணணும், அதுக்கு மூளை வேணும். இவ்வளோ தான் மேடம், பேசிக் மாடல் வந்து இவ்வளோ தான் இருக்குது. ஓகேவா.